இன்ட்ராக்டர் லைஃப்லயும் இந்த வாசி ஆற்றல் மட்டும்தான் மேனிஃபெஸ்ட் பண்ணுது. ஈவன் லங்கோவில் உள்ள ஒரு ஒரு இன்டர்னல் ஆர்கன் உருவாகிறதுக்கு முன்னாடியே அதோடைய ஃபங்க்ஷனை இந்த வர்ம புள்ளிகள் அங்க செயல்பட ஆரம்பிச்சிடும். ஹார்ட் உருவாகிறதுக்கு முன்னாடியே அங்க இம்பல்ஸ் உருவாக்கணும். திவலை காலம்ன்றது இம்பல்ஸ், அந்த ஸ்ட்ரக்சரையே இந்த வாசி ஆற்றல் தான் உருவாக்குது, வர்மம் தான் உருவாக்குது. வர்ம ஆற்றல் வந்து ஏதோ நம்ம பிறந்த பின்னாடி பிராணன்ல இருந்து வர்றது கிடையாது, இன்பில்ட்டா கருவிலே உருவாகிருக்க ஆற்றல் தான் இந்த வாசி ஆற்றல் சொல்றோம். சரி, இந்த வாசி ஆற்றல் இன்ட்ராஹெட்ரல் லைஃப்ல அதுக்குன்னு ஒரு சேனல்ல ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும், மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். இமேஜினரி லைன்ஸ் தான் இருந்தது. அந்த ஃப்ளோ போகுது, அந்த பாத்வே வந்து பேர் வந்து நாடி. இந்த வர்ம ஆற்றல் அந்த சேனல்ல போயிட்டே இருக்கும். அது இமேஜினரி சேனல், மேபி சூப்பர்ஃபிஷியலா இருக்கலாம், இல்லை டீப்பா இருக்கலாம், நல்ல இன்டீரியரா இருக்கலாம், இங்க போன் மேல இருக்கலாம், இல்லை ஒரு நெருவு மேல இருக்கலாம், வேரி ஆகிட்டே இருக்கும். சில இடத்துல டீப்பா இருக்கும், சில இடத்துல மேலோட்டமா இருக்கலாம். இந்த இது எல்லாமே நாடிஸ் வழியா தான் இந்த டோட்டலா போயிட்டு இருக்கு அந்த சேனல் ஃபுல்லாவே. அந்த நாடி பார்த்தோம்னா நம்ம வர்மத்துல வந்து ஒரு 12 விதமான நாடி சொல்லியிருக்காங்க. இந்த 12 விதமான நாடியில தான் வருமாற்றம் முழுமையா இருக்கு. இந்த நாடி பாத்வேல ஏதாவது டிரேஞ்ச்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா அது வந்து டிசீஸ். அந்த டிரேஞ்ச்மெண்ட்டை ரிவைவ் பண்ற மெத்தட் தான் வர்ம மருத்துவம். வர்ம மருத்துவமே இந்த ஃப்ளோல ஏதாவது அப்செக்ஷன், அது மேபி ட்ராமானால இருக்கலாம், இல்ல ஃபுட்னால இருக்கலாம், இல்ல லைஃப் ஸ்டைல்னால இருக்கலாம், ஹெவி ஒர்க்னால இருக்கலாம், இல்ல என்வரான்மெண்டல் இருக்கலாம், என்ன வேணா காரணம் இருக்கலாம். நம்ம வர்மத்தில் அடிபட்டா மட்டும்தான் வர்மம் சிகிச்சை பண்ணுன்றது முதல் மார்ஷியல் ஆர்ட்ல மட்டும் அப்படி நினைச்சுக்கங்க. அதை தவிர இந்த ஃப்ளோல வர்ம ஆற்றல்ல அந்த எனர்ஜி ஃப்ளோல ஏதாவது பேட்டர்ன்ல வேரியேஷன் ஆச்சுன்னா அது டிசீஸ். அதை ரிலே பண்றது தான். அதனால சார் இதுக்கெல்லாம் மருந்து இருக்கா, ஒரு கவுட் ஆர்த்ரைட்டிஸ் மருந்து இருக்கா அப்படின்னா இருக்கு. ஹெரிடிட்டரி டிசீஸ் மருந்து இல்லை, வர்மம் இருக்கா, ஹெரிடிட்டரி டிசீஸ்ல இருக்கா, இருக்கு. பெரும்பாலும் இது மாதிரி எல்லா டிசீஸுமே இதுக்கு வர்மம் கேட்குமா கேட்காதான் இல்லை, நமக்கு தெரியாம இருக்கலாம், பட் இருக்கு. ஏன்னா டோட்டலாவே அந்த ஃப்ளோவை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது தான் நம்ம பண்ற டெக்னாலஜி. இப்ப இதை வந்து மார்ஷியல் ஆர்ட் இந்த ஃப்ளோவை நாம வந்து ரெண்டா யூஸ் பண்ணலாம், தெரப்பெட்டிக்கா யூஸ் பண்ணலாம், மார்ஷியல் ஆர்ட்டாவும் யூஸ் பண்ணலாம். மார்ஷியல் ஆர்ட்ல ஃப்ளோவை டிரேஞ்ச்மெண்ட் பண்றது மட்டும்தான் வேலையா இருக்கும், தெரப்பெட்டிக்ல ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது மட்டும்தான் வேலையா இருக்கும். ஒரே புள்ளி தான், நம்ம எப்படி அப்ரோச் பண்றது பொறுத்த வேரியா இருக்கு. அப்ப இந்த வாசி ஆற்றல் இன்ட்ராஹெட்ரல் லைஃப்ல மேனிஃபெஸ்டேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. பை பர்த்துக்கு பின்னாடி அது இருக்கு அப்படின்னா வாசி ஆற்றல் இருக்கு. அதுக்கு பின்னாடி வேற என்னென்ன ஆற்றல்னா இந்த வாசி ஆற்றலோட கம்பைன் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் லைன் ரெண்டாவது ஆற்றல் சர ஆற்றல். சரம் அப்படின்னா அந்த சரம்ன்ற தமிழ் வேர்ட்ல இருக்க மீனிங் வந்து கண்டினியூஷன் வித்தவுட் பிரேக்கிங், நெக்ஸ்ட் 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 இன்ஃபினிட்டியா போயிட்டே இருக்கு. பை பர்த்ல இருந்து டில் டெத் வரைக்கும் இன்வால்மெண்ட்லியா நடக்கக்கூடிய ப்ராசஸ். தனியா கொஞ்ச நாள் நடந்துட்டு அப்புறம் நிறுத்துறது அப்படிலாம் இல்லாம பிறந்தது போல் இறக்குற வரைக்கும் கூடிய அந்த ஆற்றல் வந்து சர ஆற்றல். பிரேக் இல்லாம இன்வால்மெண்ட்லியா நடந்துட்டே இருக்கிறதா சரம் ஆற்றல். இந்த சர ஆற்றல் பிறந்த உடனே ஃபர்ஸ்ட் பேபி பிரீத் எடுக்கும் போது 69 பிரீத் இல்லை, அதுல இருந்து எடுக்கிற ஆற்றல். ஒரு நாளைக்கு நம்ம சர ஆற்றல் வந்து எவ்வளவு தூரம் எடுக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம டெக்ஸ்ட்ல சொல்லியிருக்கிறது 21,600 யூனிட் எடுக்கிறோம். அதில் 14,400 யூனிட் உள்ள பாடிக்கு பஞ்சபூத ஆற்றலாம் மாறுது. மீதி 7,200 யூனிட் வந்து பாழாய் போச்சு அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் லைன். இது எவிடன்ஸா வர்மா லிட்ரேச்சர் மட்டும்தான் இதை பார்த்தோம் நாங்க. இந்த சரம் வந்து 6 ஆதாரங்களை தொட்டு சொல்லும் போது 6 ஆதாரங்களும் சர ஆற்றலை பஞ்சபூத ஆற்றலாக கன்வர்ஷன் பண்ணுது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா மூலாதாரத்துக்கு போகக்கூடிய ஆற்றல் வந்து ஒரு நாளைக்கு 1,600 யூனிட். அது எதுவுமே வேஸ்ட் ஆகாம அப்படியே வாசி என்ஹான்ஸ் பண்றதுக்காக மட்டும் போயிடும். நம்ம வாசி வந்து ஸ்டோரேஜ் ஆயிருக்கிற இடம் வந்து மூலாதாரம் அப்படின்னு இருக்காங்க. டெய்லியுமே 1,600 யூனிட் மூலாதாரத்துக்கு போயிடுது. அடுத்து சுவாதிட்டானம், மணிப்புரகம், அநாகதம், இந்த மூணுக்குமே வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 6,000 யூனிட் எனர்ஜி சராற்றல் போகுது. அதுல வந்து மண்பூதமா சுவாதிட்டானம் வந்து சராற்றலை மண்பூதமாக மாத்துறது வந்து 3,800 யூனிட் வந்து மண்பூத ஆற்றலா மாற்றுது. இந்த கன்வர்ஷனுக்கு யூட்டிலைசேஷன் ஆகிறது தான் 2,200. அது வந்து பாகலாம் போகல, சர ஆற்றலை பஞ்சபூத ஆற்றலாக மாற்றுவதற்காக செலவிடப்படும் ஆற்றல் தான் வந்து அந்த 2,200 யூனிட். அது மாதிரி மணிப்புறத்துல 6,000 யூனிட்ல 3,900 யூனிட் வந்து நீர்ப்புறம் வாதமும் 2,800 கன்வர்ஷனுக்கும். அநாகதத்துல வந்து தீபுதமா 3,300 யூனிட். அடுத்து விசித்தியில வந்து 1000 யூனிட் தான். அதுல கிட்டத்தட்ட 810 யூனிட் வந்து
வலி வலி பூதமாகவும் 190 கன்வர்ஷன். ஆக்கினியில ஆகாய பூதமா வந்து 990 கன்வர்ஷன் ஆயிரும், 10 மட்டும்தான் யூட்டிலைசேஷன். இந்த ரெஃபரன்ஸ் வந்து வர்மா லிட்ரேச்சர்ல கிடைச்சிருக்கு. டெய்லி நம்ம எடுக்கக்கூடிய ஆற்றல், ஏற்கனவே இருக்கிற ஆற்றல், இன்பில்டா கருவில இருந்து வந்த ஆற்றல் வாசி ஆற்றல் பார்த்தோம். நம்ம எப்ப பர்த் எடுக்கிறோமோ எடுத்த உடனே கிடைக்கக்கூடிய ஆற்றல் சர ஆற்றல். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்லைட். சரி, இது இல்லாம வேற ஆற்றல் இருக்குன்னா நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டுல இருந்து, லிக்விட் ஃபுட்டு, சாலிட் ஃபுட்ல இருந்து அறுசுவையை பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஆற்றல் பஞ்சபூத ஆற்றல். நம்ம என்ன மாதிரி உணவு சாப்பிட்றோமோ அதை பொறுத்து வாதமா, பித்தமா, கபமா, இல்லை இனிப்பு சுவை, இந்த ஒவ்வொரு சுவை பேஸு நம்ம என்ன எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆற்றல் வரப்போகுது. இந்த 3 ஆற்றல் ஆச்சு நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல். 4வது வந்து ஐம்புலன்களின் வழியாக, ஐம்பொறி புலன்களின் வழியாக கிடைக்கக்கூடிய எனர்ஜி. அந்த எனர்ஜி வந்து ஸ்டோரேஜ் பண்ணி யூஸ் பண்ண முடியாது, அந்த டைம்ல மட்டும்தான் அதை பண்ண முடியும். இவ்வளவு ஆற்றல் சேர்ந்து இயங்கிட்டு இருக்க ஆற்றல் வந்து இந்த வர்மா ஆற்றல். இது இல்லாம இருக்க ஒரே ஒரு ஆற்றல் அருள் ஆற்றல்னு ஒரு ஆற்றல். இது இல்லாம இருக்கிற ஆற்றல் அருள் ஆற்றல். அருள் ஆற்றல் வந்து அதை எப்படி டிஃபைன் பண்றதுன்னு தெரியல, எல்லாருக்கும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா கிரியேட்டர் வந்து ஒரு சில பேர் வேணும், ஒரு சிலர் வேணாம், இந்த உயிரினம் வேணும், இந்த உயிரினம் வேணாம் அப்படின்னு இல்லை. படைச்சது எல்லாமே ஒரே இறைவன் தான். எல்லாத்தையும் படைச்சது, எல்லா உயிரினங்களையும் படைச்சது ஒரே ஒரு இறைவன். அந்த இறைவன் அவருடைய படைப்புக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்துட்டே இருப்பார்ல. கிரியேட்டர்னு ஒன்று நம்ம நம்பணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் பொதுவாக தான் அவர் அருள் கொடுத்துட்டே இருப்பார். அதை ரிசீவ் பண்றதுல மட்டும்தான் வேரியேஷன். எப்படி ரிசீவ் பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான். இந்த அருளாற்றல் வந்து அவ்வளோ எஃபெக்டிவா, எனக்கு கடவுள் பக்தியே இல்லை, எனக்கு அருளாற்றல் கிடைக்குமா? கண்டிப்பா அவரு தான் உங்களையும் படைச்சாருன்னா அவரு இல்லைன்னு சொன்னா கூட அவருக்கு கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை. அப்படி பார்த்தோம் அப்படின்னா 96 தத்துவங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? படிச்சுட்டு போயிடலாம். அது வந்து அவத்தைகள் எத்தனை? 5. இப்போ உதாரணத்துக்கு இந்த கதையை ஏற்கனவே கிளாஸ் வந்ததுன்னா எல்லாரும் சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். இதேதான் ரிப்பீட்டா சொல்ல வேண்டியிருக்கு இந்த அருள் ஆற்றலுக்கு மட்டும். இப்ப ஒரு நல்ல கிரிக்கெட் பிளேயரு, உங்களுக்கு பிடிச்ச பிளேயரு யாரு? இந்தியா டீம்ல இந்தியாவுக்கு விளையாட ஒரு பிளேயர், நல்ல பிளேயர் யார் எடுத்துக்கலாம்? ரோஹித் சர்மா எடுத்துக்குமா? ரோஹித் சர்மா இல்ல கோலி, 2 பேர்ல யாராவது ஒருத்தர் எடுத்துக்கலாம். இப்ப இன்னைக்கு தர்ஸ்டே, சாரி ஃப்ரைடேல, சண்டே ஃபைனல் இருக்கு. அப்ப வந்து ரோஹித்துக்கும் கோலிக்கும் சொல்றாங்க, இந்த 2 நாள் நீங்க உங்க எனர்ஜி எதுவும் வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்க வெளியே எங்கேயும் போனா ரூம்லயே இருங்க. உங்களுக்கு எவ்வளவு ஃபுட்டு வேணுமோ, என்ன ஆசைப்பட்டு கேட்குறீங்களோ, எவ்வளவு எனர்ஜி வேணும், ஒரு 3000 4000 கிலோ கலோரி வேணும்னா 20,000 கிலோ கலோரிக்கான ஃபுட்டும் கொடுத்துடலாம். சரியா? என்ன ஃபுட் வேணா கொடுத்தா எந்திரிச்சு போய் சாப்பிட வேணாம், அவர் ஊட்டி விட்டுடலாம். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை உடனே இமீடியட்டா செஞ்சிடலாம். எனர்ஜியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது மட்டும்தான் அவருக்கு நம்ம போடுற கண்டிஷன். வேணா மல்டி விட்டமினோ இல்லை இன்ஜெக்ஷனோ இல்லை ஃப்ளூயிட்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஒரே ஒரு கண்டிஷன், இன்னைக்கு நைட்டும் நாளைக்கு நைட்டும் அவர் தூங்கக்கூடாது. வேற எதுவும் பண்ணக்கூடாது. இன்னைக்கு நைட்டும் நாளைக்கு நைட்டும் தூங்கக்கூடாது. திருப்பி போய் 2 நாள் கழிச்சு அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா? முடியாதான்? முடியாது. ஏன் முடியாது? அப்ப இவ்வளவு நாள் சாப்பிட்ட சாப்பாடு, ஏற்கனவே உள்ள ஆற்றல், இந்த ஆற்றல்லாம் என்ன போச்சு? ஏன் முடியாது? அப்ப தூக்கத்துல என்ன நடக்குது? தூக்கத்துல ஆகுதா? இந்த தூக்கத்துல நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அவத்தைகள் 5ல நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படக்கம். இதுல நமக்கு உறக்கம் வர வரைக்கும் தெரியும். அதுக்கடுத்து பேருறக்கம் போறோமா உயிர் படக்கம் போறோமான்னு தெரியாது நமக்கு. உணவு உறக்கம் வரைக்கும் தெரியும். உறக்கத்திலையும் வந்து கனவு வந்துச்சா இல்லையான்னு சொல்றது மட்டும் சொல்ல முடியும். இந்த 96 தத்துவத்துல எல்லா தத்துவமுமே தினந்தோறும் வாழ்வில் ரெகுலர் நடக்கக்கூடியது. பேருறக்கமும் உயிர் படக்கமும் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் இருக்கும். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ், 5 செகண்டோ 10 செகண்டோ. எப்ப நம்ம அந்த உயிர் படக்கம் ரேஞ்ச் அட்டைன் பண்றோமோ அப்ப இமிடியட்டா அந்த அருள் ஆற்றல் ரிசீவ் ஆகிடும். நம்ம போய் தனியா இருக்கணும் அவசியம் இல்லை, அருள் ஆற்றல் ரிசீவ் ஆகிடும். நம்ம தூங்கி எழுந்திருக்கும் போது, அதனாலதான் எவ்வளவு எனர்ஜியோட சாப்பிட்டாலும் தூக்கம் இல்லை அப்படின்னா அடுத்த நாள் நம்மளால கொண்டு போய் ஒர்க் பண்ண முடியல. இந்த இதுக்கு 5 மணி நேரம் தூங்கணுமா 6 மணி நேரம் தூங்கணுமா அவசியமே இல்லை. அரித்துயில் அப்படின்னு சொல்லி ஒரு இருக்கு, 20 நிமிஷம் போட்டா போதும். 20 நிமிஷம் அந்த செஷன்ல அரைதுயில்ல போனா இந்த உயிர் படக்க ஸ்டேஜ் போயிட்டு நம்ம இருக்கமா இல்லையான்னு தெரியாது. அந்த அறிவியல் பண்ணும்போது ஒரு
மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் தான் பண்ண போறோம். அதில் ஒரு 15-20 நிமிஷத்துக்கு மேல நம்ம லைவா இருக்குமா இல்லையான்ற அளவு தெரியாது. எதுவுமே பாடி இருக்கிறதே இல்லாம இருக்குமா இல்லையான்னு தெரியாம போயிடும். அந்த ஸ்டேஜ்ல இமீடியட்டா கிராஸ் ஆயிடும் இந்த அருளாற்றல். அப்படி மட்டும்தான் இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்போ இந்த அருளாற்றல், சாப்பிட்ட திடத்திரவ ஆற்றல், சர ஆற்றல், வாசி ஆற்றல், இவ்வளவு ஆற்றலும் சேர்ந்து இயங்கக்கூடியதுதான் வருமாற்றல். இப்ப இந்த வருமாற்றல்ல தான் நம்ம போய் ஒர்க் பண்ண போறோம். அப்ப வந்து இவ்வளோ பேசிக்க இந்த வாசி ஆற்றல் சொன்னல, வாசி ஆற்றல் வந்து நமக்கு நம்ம தாய் தந்த அப்பா மாற்றுறது, அவங்களுக்கு எப்படி போயிட்டு இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் உயிரினங்களை கிரியேட் பண்ணவர்களுடைய ஆற்றல் தானே அது. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூஷன் ஆயிட்டு இருக்கு. அடுத்த ஜென்ரேஷன் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அப்ப அவ்வளோ ஒரு பேரறிவோட கான்சியஸோட இருக்கக்கூடிய ஆற்றல்ல போய் நம்ம ஒர்க் பண்ண போறோம். அப்ப நாம எப்படி அதை அணுகணும்? இவ்வளோ ஒரு ஹை சென்ட்ரலா இருக்க போறதுல நாம எவ்வளவு பியூரிட்டியா இருக்கணும், எவ்வளவு அமைதியா தன்னிலையில். அது வந்து ஏதோ போற்றி வணங்கக்கூடியது இருந்தாலும் கூட நம்ம ப்ரொஃபஷனல் வரும்போது தன்னிலையில இருந்து மட்டும் வர்மா பண்ண போதும். முன்னிலையிலயோ படற்கையிலயோ இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. நான் தான் பண்றேன் அப்படின்னு ஒரு முன்னிலையில் இருக்கக்கூடாது. வெறும்னே செயல் மட்டும் செஞ்சுட்டே இருந்தா போதும். இந்த வர்மம் வந்து ஒர்க் பண்ணும். மற்றபடி இதுக்கு தனியா பெரிய தகுதி வேணும்னு அவசியம் இல்லை. தன்னிலையில இருந்ததுன்னா எந்த ஒரு தீங்கும் நடக்காம அது மட்டும் போயிட்டே இருக்கும். அதுதான் இந்த ஆற்றல்ல தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம்னா, அப்ப நம்ம இங்க ஆள் தான் விஷயம், பியூரிட்டி மட்டும் தான் விஷயம், நம்ம எப்படி இருக்குன்றது மட்டும் தான் விஷயம். யார் வேணா வர்மா பண்ணலாம். அதுல எஃபெக்ட் எப்படி வரும் அப்படின்றது இண்டிவிஜுவல் செய்யறவங்களை பொறுத்து தான் வேரியேஷன் ஆகும். அதனால அதை கல்டிவேட் பண்றதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம எவ்வளோ இதா இருக்க முடியும், பியூரிட்டியா இருக்க முடியுமோ இருக்க இந்த வர்மம் நோக்கு வர்மம் கூட கை கொடுக்கும். சிவயோகிக்கு சொல்லிதாங்கன்றாங்க. பரம் அறிந்தோன், சரம் அறிந்தோன், குரு அறிந்தோன், பத்துவத்தோன், கருணைகளோன். இந்த 5 கேரக்டர் இருக்கவங்க சிவயோகி. இந்த 5 இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நோக்கு வர்மம் வரைக்கும் வந்துடும். அந்த ஹையர் ஆர்டர் வர்மம் வந்தாலும் வரணும் அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் ஒரு சிறு எறும்பு திரும்பு கூட எந்த உயிரினங்களுக்கு சிறு தீங்கும் செய்ய மாட்டாங்க. தனக்கு ஏதாவது பாதிப்படுதுன்னா அதுல இருந்து பாதுகாத்துவாங்களே தவிர மீண்டும் அதை தாக்குதலுக்கு உட்படுத்த மாட்டாங்க. அப்படி ஒரு கேரக்டர் இருந்ததுன்னா அந்த ஹையர் ஆர்டர் வர்மம் வரைக்கும் வரும். நம்ம சித்தர்கள் நம்ம இதுல யாருக்காவது அது வந்துச்சுன்னா அதே பெரிய சந்தோஷம். அதை நோக்கி நல்லபடியா பயணம் அமைக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நெக்ஸ்ட் லைன். கிட்டத்தட்ட நம்ம சித்தாவும் வர்மமும் பிரிச்சுலாம் பார்க்கவே முடியாது. சித்த மருத்துவத்தின் ஒரு யுனைட்னு வேணா சொல்லிக்கலாம். வர்மம் சித்த மருத்துவத்துல ஒரு யுனைட் தான் வர்மம். தனியா வர்ம மருத்துவன்றது வந்து ஏதோ சித்தாக்கு சம்பந்தப்பட்டது இல்லை. ஏன்னா முழுக்க வர்ம மருத்துவத்துக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணது எல்லாமே சித்தர்கள் மட்டும்தான். தனியா வெறுமனே வர்ம மருத்துவத்தை மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணவனு யாருமே இல்லை. யாரெல்லாம் சித்தாக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாங்களோ அவங்கதான் வர்ம மருத்துவத்தை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேசிக்ல ஒரு சில மட்டும் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கு. இப்ப 10 நம்ம தச நாடிகள் பாக்குறோம்னா வர்மத்துல ஒரு 12 நாடின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி சின்ன வேரியேஷன். அனாட்டமிக்கல நம்ம ஒரு பேர் சொல்றோம்னா மண்ணை நாக்குன்னு சொல்லிட்டு பேங்க்ரியாஸ்க்கு ஒரு பேர் சொல்லியிருக்காங்க. பஞ்சவர்ண பகிர்ந்து 5 விதமான கலரை வச்சு ஒன்று சொல்லியிருக்காங்க. இப்படி சிறு வேரியேஷன் மட்டும்தான் இருக்கு தவிர மற்றபடி பேசிக் பிரின்சிபல்ஸ் எல்லாம் சேமா உள்ளதுதான். சங்க காலத்துல இருந்து நிறைய இலக்கியங்கள்ல வந்து வர்மம் இருந்ததுக்கான வரலாறு இருக்கும். நம்ம நிறைய இடத்துல என்னன்னா இந்த சித்த மருத்துவம் இப்ப வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி வர்மம் வந்து ஒரு ஃபேமிலி ட்ரெடிஷன் அவங்கள்ட்ட மட்டும்தான் இருந்தது. இன்ஸ்டியூஷன்ல பேர் லெவல் இருந்ததுனாலும் பெரிய லெவல்ல இல்லாம இருந்தது. இப்ப லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா பார்த்தோம் அப்படின்னா எல்லா காலேஜ்லயுமே எல்லாருமே தெரிஞ்சதை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆசான்கள் மரம் வெளியே வந்து டீச் பண்ண ரெடியா இருக்காங்க. அங்கங்க பரவலா இப்பதான் பண்ணிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல இது வரைக்கும் மர்ம சிகிச்சைன்னு சொல்லி ஆயுர்வேதால எதுவும் எடுக்காம இருந்து பேரளவில் இருந்தது வந்து இருக்கிற புக்ல இருக்கிறது எல்லாத்தையுமே டிரான்ஸ்லேட் பண்ணி மர்ம சிகிச்சை அவங்களும் பிஜி கோர்ஸ் ஆரம்பிச்சு, பிஜி டிப்ளமோ கோர்ஸ், பிஜி கோர்ஸ் ஆரம்பிச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம சித்தாசிரத்துல இருக்க வர்மத்துக்கும் ஆயுர்வேதில் இருக்க மர்மத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா அவங்கள்ட்ட வெறும்னே வர்ம பாயிண்ட் மேனிபுலேஷன் டெக்னிக் இது மட்டும்தான் இருக்கும். நம்ம இதுல இருக்கிற மாதிரி வர்மத்துக்குன்னு உள்ள அனாட்டமி, அதுக்கு உள்ள பிசியாலஜி, அதுக்கு உள்ள பேசிக் பிரின்சிபல்ஸ், அதுல ஒரு டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனா அந்த வர்மம் எங்க இருக்கு, அதுக்கு என்னென்ன பேரு, அதை அடிச்சு என்னென்ன பிரச்சனை வரும், அதுக்குன்னு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அதை பிரிவென்டிவா எப்படி யூஸ் பண்ணணும், இப்படி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனா வேற எங்கேயுமே கிடையாது. சித்த மருத்துவத்தில் மட்டும்தான் இருக்கு. அதை முழுக்க டிரான்ஸ்லேட் பண்ணி அது ஓலைச்சுவடில இருந்து எடுத்து அதெல்லாம் புக்கு வடிவில கொண்டு வந்துட்டு இன்னைக்கு ஒரு பிஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு அங்க புக்கு சிலபஸ் ஆக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்குது கண்ணன் ராஜாராம் சார், நம்ம மூத்த மருத்துவர். அவருக்கு தான் நம்ம நன்றி சொல்ல வேண்டிய கடமைப்படுறோம். அவரு புக்கையே அவர் கூட இருந்த மக்களே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றேன்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணி அதை அப்படியே ஆயுர்வேத புக்குன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டாங்க.
ஆயுர்வேதா புக்குன்னு சொல்லி மர்ம சிகிச்சை புக்கு அதை ரிலீஸ் பண்ணி அதை அரசியல் தலைவரை வச்சு புக் ரிலீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எவ்வளவு தூரம் கண்ணு முன்னாடி அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி போகுது. ஆட்சியாளர்களும் அதுக்கு உறுதுணையா இருக்காங்க. நம்மளால ஒரு சிறு குழுவா இருக்கிறதுனால இந்த டோட்டலா அதை ஏற்று நம்மளால எதுவும் பண்ண முடியாத ஒரு சூழல்ல இருந்துட்டு இருக்கோம். இதை நம்ம தான் பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா அவ்வளோ பேர் நமக்கு தெரிஞ்ச லெவல்ல ஏதோ கவர்மெண்ட்ல நம்ம போயிட்டோம் ஓபி பார்க்குறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம பார்க்குற சம்பளம் வந்துட போகுது. தெரிஞ்சு வர்மத்தில் ஒன்றே ஒன்றுனாங்க, கண்டிப்பாக கர்ம வினை வரும். கர்ம வினை வரும். ஏன் வரும், எப்போ வரும்? தெரிஞ்ச விஷயத்த தெரிஞ்ச நேரத்துல தேவைப்படும் நேரத்துல அப்ளை பண்ணா அது கர்ம வினை. எனக்கு ஒரு கலை தெரியும், தேவைப்படுது, நான் பண்ணணும், நான் ஏன் பண்ணணும்னு நான் பண்ணாம இருந்தேன்னா அது போதும் கர்ம வினை வருது. தனியா யாராவது கொலை பண்ணணும், ரேப் பண்ணணும், ஒருத்தனை ஏமாத்தணும், கோடிக்கணக்கில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. தெரிந்த கலையை தெரிந்த நேரத்தில் அதை செயல்படுத்தல, ஏன் செயல்படுத்தாம மந்த நிலையில் இருந்தா அது போதும் கர்ம வினை வர்றது. வர்மத்துல மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் இதுதான் பொருந்தும். அதனால செயல் தேவைப்படுற ஏங்காம வெறுமனே நம்ம எல்லாத்தையும் ஏமாத்திட்டோம், மெடிக்கல் ஆஃபீஸர் ஏமாத்திட்டோம், இன்னைக்கு போகல அப்படின்னா வேற எதுவும் இல்லை, நமக்கு தான் வினை வந்து சேரும். அதுக்கான ஊதியம் வாங்குறோம், வினை கண்டிப்பா வந்து சேரும். அதனால கலையை தெரிஞ்சிச்சிங்கன்னா தயவு செஞ்சு பேஷண்ட்க்கு அப்ளை பண்ணி, ஒருத்தர் ரெண்டு இருக்காது அப்ளை பண்ணி. நான்லாம் வந்து பாரம்பரிய குடும்பம், வர்மம் பாரம்பரிய குடும்பம், சித்த மருத்துவ பாரம்பரிய குடும்பத்துலாம் வரல. பிஜி படிக்கிற வரைக்கும்லாம் கூட முடிக்கிற வரைக்கும் கூட வர்மத்தை பத்தி தெரியாது. இந்த இன்ஸ்டியூட் 2004 இந்த இன்ஸ்டியூட் வந்த பின்னாடி ஒரு இடத்துல போய் வர்மம் கத்துக்கிட்டு வந்தோம். கத்துக்கிட்டதை அப்ளை பண்ண, அவ்வளவுதான். இங்க வந்து ஒரு அப்ப இருக்குதே ஜூனியர் மோஸ்ட் நான் இங்க இந்த இன்ஸ்டியூட்ல. அதனால அடிக்கடி நைட் டியூட்டி போட்டுருவாங்க. காலைல இருந்து ஈவினிங் வரைக்கும். நைட் ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சா 11 மணி வரைக்கும் 120 பேஷண்ட் வர்மம் பார்க்கணும். சும்மானாச்சும் வருதோ இல்லையோ நோக்கு உட்காந்து இப்படி பார்த்துட்டு இருக்கும். என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போம்னு ஒரு 5 நிமிஷம் ஒத்துலாம் பார்த்தது உண்டு. ஒன்றும் நடக்கல, ஏன்னா அங்க ஆள்தான விஷயம். அப்படி இதுக்கு தனியா வேற ஒன்றும் இல்லை, தொடர்ந்து செய்யணும், அவ்வளவுதான். செஞ்சா வந்துடும், கொஞ்சம் பீரியடியோட இருந்து செஞ்சுனா நல்லாவே சிறப்பாக வந்துடும். நெக்ஸ்ட் இல்லை வர்மம் சினானிம்ஸ் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் போக போறது இல்லை, அதனால இது வேண்டாம். நெக்ஸ்ட் வர்மம் யுனைக்னஸ் ஆஃப் வர்மம் பார்த்தோன்னா வர்மம் இஸ் சோ சிம்பிள். When you complete Varmam therapy for the patient does not need any other instrument apart from his her own fingers. மேக்ஸிமம் போனால் கால் தேவைப்படும், அவ்வளோதான். வேற எதுவும் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவும் தேவையில்லை. தெரிஞ்சுதான் பண்ணணும்னு சொல்லி எண்ணம் மட்டும் இருந்தால் போதும், ஈஸியாக பண்ணிடலாம். அவ்வளோ சிம்பிளான எஃபிகசி. எந்த சிஸ்டத்துலையும் ஒரு சுத்தமாக ஒன்றுமே பண்ண முடியல, கோமா ஸ்ட்ரெச் இருக்கேன், அசைவே இல்லை, வர்ம பாயிண்ட் கொடுத்தோம் அப்படின்னா இம்மிடியட்டாக எங்கேயாவது ஒரு ஸ்டிமுலேஷன் கிடைக்கும். லைவ் அதாவது உயிரோடு இருக்காங்க அப்படின்னாங்கன்னா எங்கேயாவது சின்ன ஸ்டிமுலேஷனாக கிடைக்கும். அப்படி எதுவுமே முடியாத இடத்துல கூட எஃபிகசியை நம்ம காமிக்க முடியும். நான் இன்வெசினஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் இன்வெசினஸ் ப்ரொசீஜர் வெறும் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் மட்டும்தான் பண்ணுவோம். சைட் எஃபெக்ட்ஸ் அடுத்து சேஃப்டி சொல்றோம். நான் இன்வெசினஸ் சொல்றோம்ல, இந்த நான் இன்வெசிவ் தான் இப்போ வர்மம் மருந்து எதுக்கு இவ்வளோ சொல்லியிருக்காங்க. வர்மம் டெக்னிக்கும் பாயிண்ட் வேணா கம்மி, மருந்துகள் பார்த்தா சித்த மருத்துவ சொல்லப்பட்ட அளவுக்கு கிட்டத்தட்ட நான் லாஸ்டா பேஜுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மினி ப்ராஜெக்ட் கொடுத்ததுல கஷாயம் மட்டுமே, மூலிகை கஷாயம் மட்டுமே கிட்டத்தட்ட 350 கஷாயம் வருது. 350 கஷாயம் வெறும் வர்ம டெக்ஸ்டர் கஷாயம் மட்டுமே அவ்வளோ வருது. அவ்வளோ நெய் மருந்து, அவ்வளோ எண்ணெய் மருந்து. அப்ப எதுக்காக இவ்வளவோ? அது ஒண்ணு மட்டும்தான். இது நம்ம ஏற்கனவே இந்த எனர்ஜி ஃப்ளோல பாதிப்புன்னு தான் சொல்லியிருக்கோமா, அதுல வந்து வெறுமனே டிரேஞ்ச் மட்டும் ஆயிருக்கா, லாஸ் ஆஃப் எனர்ஜி ஆயிருக்கான்னு பார்க்கணும், அவ்வளவுதான். உடம்புல இருந்து ஏக்காற்றலா மாறி இருக்கு. இப்ப நான் வந்து டெய்லி ஒரு 10 மாடி ஏறி இறங்கி சித்தால் வேலை செய்யறேன்னு வச்சுக்கேன். ஒரு 6 மாசமா செஞ்சேன் அப்படின்னா நார்மலா ஒருத்தவங்க இருக்கிறதுக்கும் இந்த 10 மாடி ஏறி ஒரு நாளைக்கு ஒரு 50 தடவை ஏறி இறங்குறவங்களுக்கும் அவங்க உடம்புல இருந்து எனர்ஜி லாஸ் ஆயிருக்குல்ல. ஏற்கனவே இருக்க எனர்ஜி வந்து கைனடிக் எனர்ஜியா மாதிரி லாஸ் ஆயிருக்கு, ஏக்காட்டுற மாதிரி லாஸ் ஆயிருக்கு. அதே அளவுக்கு எனர்ஜி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணல அப்படின்னா லாஸ் ஆஃப் எனர்ஜி. அப்ப வெறுமனே பார்ஷியல் பிளாக்கு எனர்ஜி லாஸ் ஆகல அப்படின்னா ஒரு சிட்டிங்ல நம்ம பண்ண சார் 15 வருஷமா இருந்தது, நீங்க அன்னைக்கு ஒரே ஒரு நாள் வர்மா பண்ணி விட்டீங்க, அதோட போயிடுச்சு, இனிமே வரல அப்படின்னா ஏதோ பெரிய டெக்னிக்லாம் இல்லை. அவங்களுக்கு ஒரு இடத்துல எனர்ஜி லாக் ஆகி மட்டும் இருக்கு, அதை மட்டும் மாத்தி விட்டோன்னே சரியாயிடுச்சு, திருப்பி வரல. பட் எனக்கு ஒரு ரெட்டினேட்டிவ் பிக்மெண்டோஸ் சார், ஒரு கண்ணுல இருந்து ஒரு ஆற்றல் சுத்தமா போயிருச்சு, டீஜெனரேஷன் போயிடுச்சு, லாஸ் ஆஃப் ஆயிருக்கு. அப்போ வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா அடுத்த செகண்ட் பழிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், திருப்பி அடுத்த நாள் பழையபடி இருக்கும். ஈவன் ஓஏலே அப்படிதானே, ஒரு நாள் பண்ணி விட்டா ஓஏ சரியாயிடுதா, 2 நாள் நல்லா இருக்கு, திருப்பி 4ஆவது நாள் வராங்க. அப்ப எனர்ஜி ரீப்ளேஸ்மெண்ட் வேணும். அந்த எனர்ஜி ரீப்ளேஸ்மெண்ட்க்கு தான் வர்மத்துல ஒவ்வொரு வர்மத்துக்குமே கழுத்துக்கோ இல்லை முதுகுக்கோ தலை சார்ந்த வர்மங்களுக்கெல்லாம் ஒரு மருந்து சொல்லியிருப்பாங்க, சுவாச சம்பந்தப்பட்டதுக்கெல்லாம் ஒரு மருந்து சொல்லியிருப்பாங்க. அப்ப எங்க தேவைப்படுதோ அப்ப மருந்தோடு சேர்த்துனா
100% ரெக்கவரி நம்ம பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஸ்லைட். சாரி, அஃபோர்டபிலிட்டி. இதுல பெரிய லெவல்ல பணம் பொருள்ல தேவைப்படாது, ஹைலி அஃபோர்டபுள். ஒண்ணுமே இல்லாத பேஷண்ட்டை நம்ம ஒரு கையில இருந்து ஒரு 50 ரூபா கொடுத்து அனுப்பலாம். நல்ல வெல்டடா இருக்காங்கல்ல, நீங்க 5,000 50,000 கூட வாங்கிக்கலாம். ஒரு கோமா இருக்கிற ஸ்டேஜ் பேஷண்ட்டை வந்து நீங்க ஜஸ்ட் அவங்களை எழுப்பி விட்டீங்க, கான்சியஸ் மட்டும் வந்துருச்சுனாவே எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம். அது டிபெண்டிங் அப்பான் தி பேஷண்ட்டுடைய வெல்னஸ், இல்னஸ், பிசிஷியனுடைய மென்டாலிட்டியை பொறுத்து வேரியேட்டர். சேஃப்டி, ஹைலி சேஃப்டி. ஏன்னா நம்ம எதுவுமே ஒரு மாத்திரை அளவுக்கே போல, சும்மா எக்ஸ்டர்னல் சர்வீஸ்ல ஜஸ்ட் ப்ரெஷர் மட்டும் தான் கொடுக்க போறோம். ப்ரெஷர் மேனிபுலேஷன்ல ரொட்டேஷனா, இல்ல இயந்திரமா, இல்ல இறக்குறமா, இல்ல வச்சு எடுக்கிறோமா, இல்ல ரைட் லெஃப்ட் திருப்புறமா, அப்படி 8 விதமான அப்ளிகேஷன் இவ்வளவு வருஷம் பண்ணதுல என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, யாரெல்லாம் நோன் பேஷண்ட் ஆஃப் சீசர், எனக்கு ஏற்கனவே வலிப்பு நோய் யார் இருக்காங்க அப்படின்னா, சீசர் டிசீஸ் இருந்தது, டிசார்டர் இருக்குன்னா அந்த பேஷண்ட்க்கு, சீசர் டிசார்டர் பேஷண்ட்க்கு எந்த வர்ம பாயிண்ட்ல கை வச்சாலும் சீசர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஈவன் கவுளிக்காலம் கொடுத்தா கூட சீசர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த வர்ம பாயிண்ட் வேணா வர்றது. இது வரைக்கும் ஒரு 10 பேர் வந்திருப்பாங்க. இது வரைக்கும் பண்ணதுல 10 பேர் பார்த்தா 10 பேருமே ஏற்கனவே நோன் கேஸ் ஆஃப் சீசர் இருக்கு. அவங்க மெடிசன் எடுக்கிறாங்க எடுக்காது ரெண்டாவது பிரச்சனை. இது வல்னரபிலிட்டியா இருக்கு. நீங்க இந்த மாதிரி சீசர் பேஷண்ட் பண்ணும்போது மட்டும் வந்தா என்ன பண்றது அப்படின்னு மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு பண்ணணும். அது மட்டும்தான். அது இல்லாம சில டைம் வந்து சூப்பர்ஃபிஷியலா போனை ஒட்டி இருக்கும். உதாரணத்துக்கு இந்த கொம்பேரி காலம், கிளப்பு வருமம், இதெல்லாம் ஷின் போனை ஒட்டி இருக்குமா, அங்க ப்ரெஷர் கொடுக்க கொஞ்சம் தப்பா மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா அங்க பெரிய விஷயம் ரப்பா வர சவுண்ட் நம்ம கை கேட்கும். கரெக்டான ஒரு சவுண்டு கேட்கும். கிரிப்டேஷன் இல்லை, கரெக்ட். அது வந்து அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து கிழிச்சுட்டோம்னு அர்த்தம். நம்ம என்ன பர்பஸ் பண்ணமோ அது சரியா இருக்கும். பட் பண்ண இடத்துல பெயின் கிட்டத்தட்ட ஒரு 3 months இல்ல 4 months அந்த இடத்துல அந்த பெயின் இருக்கும். அப்ப அது மட்டும் டிபெண்டிங் அப்பான் அந்த பேஷண்ட்டுடைய கண்டிஷனை பொறுத்து அப்ளை பண்ற மெத்தட் மட்டும் கொஞ்சம் மாத்தி பண்ணணும், அவ்வளவுதான். அதுல டைரக்டா பண்ணாம அடுத்ததான் சேஃப்டியா பண்ணணும், அவ்வளவுதான். வேற எந்த அட்வைஸ் எஃபெக்டும் வராது. இவ்வளவுதான் மொத்தமே. அந்த இடத்துல பண்ண இடத்துல கொஞ்சம் அதிகமாயிடுச்சா மேபி ஒரு வலி இருக்கலாம், வீக்கா இருக்கலாம், அவ்வளவுதான். மத்த எந்த பிரச்சனையும் ஒரு நியூராலஜிக்கல் டெபிசிட்ல எதுவுமே வந்துடாது. தைரியமா பண்ணலாம். அடுத்தது ஏற்கனவே பார்த்ததுதான். நெக்ஸ்ட் ஸ்லைட். இந்த வர்ம பாயிண்ட் பார்த்தோம்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட புக்ல சொல்லியிருக்குது, எல்லா லிட்ரேச்சர் வந்து எடுத்து பார்த்தோம்னா 8000 வர்ம புள்ளிகள் சொல்லியிருக்காங்க. 8000 வர்ம புள்ளிக்கு பேர் இருக்கா? பேர் இல்லை சார். அப்ப எவ்வளவு பேர் இருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 1000 வர்ம புள்ளிக்கு பேர் மட்டும் இருக்கு. சினானிம்ஸ்லாம் சேர்த்து போனா ஒரு 1000 வர்ம புள்ளிக்கு பேர் இருக்கு. டீடைல் டிஸ்கிரிப்ஷன் தான் சொல்லியிருக்காங்கன்னா 254 வர்ம புள்ளிக்கு அது எங்க இருக்கு, அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ், எத்தனை நாடிகள்ல, எந்த நாடியில இருக்கு, என்னென்ன பாதிப்பு வரும், அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் டீட்டெயிலா கொடுத்தா ஒரு 254 வர்ம புள்ளிக்கு சொல்லியிருக்காங்க. இதுல காமனா ஒரே மாதிரி சொல்லியிருக்கிறது வந்து 108 வர்ம பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த 108 வர்ம பாயிண்ட்ஸ்ல 12 வந்து படுவருமோ, மீதி இருக்கு 96 வந்து தொடுவருமோன்னு சொல்றாங்க. இந்த படுவருமம் இருக்குல்ல, எல்லா படுவருமுமே டைரக்ட்லி ரிலேட்டட் டு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். எந்த படுவருமத்தில் அடிபட்டாலும் அந்த மேனிஃபெஸ்டேஷன் பாத்தீங்க அப்படின்னா, கிளினிக்கல் பிக்சர்ஸ் பாத்தீங்கன்னா சிஎன்எஸோட தொடர்புடையதா இருக்கும். அப்ப எல்லா மேஜர் வர்ம பாயிண்ட்ஸும் டைரக்ட்லி ரிலேட்டட் டு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். If any injury occurs the படுவர்மம், if untreated within the stipulated period, it will cause irreversible damage or sometimes death also. மாஷி நாட்டில் இது மாஷி நாட்டில் அடிபட்டுச்சுன்னா இவ்வளவு நாளைக்குள்ள நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னா irreversible ரொம்ப ரேரா டெத் வரும், இல்லைன்னா மீள முடியாத அளவுக்கு சிம்டம்ஸ் இருக்கும். தொடுவர்மம் பயன்படுத்தல, அது டைரக்ட்லி நாட் ரிலேட்டட் டு எனி பர்டிகுலர் இண்டிவிஜுவல் சிஸ்டம். அப்ப அது சிஎன்எஸ்னா இதெல்லாம் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படி கிடையாது. It will be vary according their location. ஒரு செஸ்ட்ல இருந்ததுன்னா ரெஸ்பிரேட்டரியில இருக்கலாம், இல்ல கார்டியோவாஸ்குலர் இருக்கலாம். அப்டாமின்ல இருந்தா ஜிஐ டிராக்டர்ல இருக்கலாம், இல்ல பெல்விக் ஏரியால இருக்கலாம். அப்ப ஒரு வரம்பு புள்ளி அது லொகேஷனை பொறுத்து அதோடைய சிஸ்டமே மாறும். இப்ப தலையில இருந்ததுன்னா சூப்பர்ஃபிஷியலா ஈவன் சிஎன்எஸ்லயும் இருக்கலாம், ஐல இருக்கலாம், மேபி வேரி ஆகிட்டே இருக்கும். அதை நம்ம எக்ஸாக்டா சொல்ல முடியாது. பட் எல்லா வர்ம புள்ளியுமே மேஜர் வர்ம பாயிண்ட்ஸ் படுவர்மம் எல்லாமே அதோடைய கண்ட்ரோல்ல 8 தொடுவர்ம பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த 8 தொடுவர்ம பாயிண்ட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்றது மூலமா அந்த ஒரு படுவர்மத்தை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். இல்ல இந்த ஒரு படுவர்மத்தை நம்ம ஆக்டிவேட் பண்றது மூலமா 8 தொடுவர்மத்தையும் ஆக்டிவேட் பண்ண முடியும். வயசு வச்சா 2 பண்ணலாம். அடுத்தது கிளாசிபிகேஷன் பார்த்தோம்னா தட்டு வர்மம், நோக்கு வர்மம், நக்கு வர்மம், நாள் வர்மம், கிறக்க வர்மம், பட்சி வர்மம் நிறைய போயிட்டே இருக்கும். இதுல வந்து தட்டு வர்மம் வந்து ஸ்ட்ரோக்கிங் நம்ம அப்ளிகேஷன் மெத்தடை பொறுத்து ஒரு வர்ம புள்ளிய அந்த கையாலேயோ காலையில தட்டுறது மூலமா அதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றதையோ இல்ல அது மார்ஷியல் ஆர்ட்ல பண்றதோ தட்டு வர்மம். நோக்கு வர்மம் சொன்னதா ஏற்கனவே ஹையர் ஆர்டர் வர்மம், அந்த குவாலிட்டியில இருந்தா வரும், அதர்வைஸ் என்ன ப்ராக்டிஸ் பண்ணாலும் வராது. நக்கு வர்மம்ன்றது டங்க் வச்சு அப்ளை பண்றது.
இது அந்த பிறந்து 2 நாள் 3 நாள் ஆன குழந்தை, அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னா டங் வச்சு பண்றது, இல்லை கர்ப்பிணிகளுக்கு பண்ண போறோம்னா அப்போ சாஃப்ட் பார்ட்டை வச்சு பண்றது. இது மாதிரி ஹைலி சென்சிட்டிவ்ல இருக்க பேஷண்ட்க்கு நம்ம பண்ணும்போது யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஒரு வர்ம பாயிண்ட்டை நாம அப்ளை பண்ற டெக்னிக்கை பொறுத்து மேபி 10 ஃபங்க்ஷன்ஸ் மேபி இருக்கலாம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இருந்து ரிசீவ் பண்ண முடியும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சென்ட் பண்ண முடியும், இன்ஆக்டிவேட்டா இருக்கிறத ஆக்டிவேட் பண்ண முடியும், ஃபாஸ்டா பம்ப் பண்ண முடியும், ஸ்ட்ரென்தனிங் பண்ண முடியும். ஒரு இடத்துல பைஃபர்கேஷன் ஆகணும், பைஃபர்கேஷன் ஆகாம இருந்தா அது பைஃபர்கேஷன் பண்ணணும், யுனைட் ஆகாம இருந்தா யுனைட் பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம். இப்படி 10 எல்லாத்துக்கும் 10 கேரக்டரும் இருக்குன்னு அவசியம் இல்லை. மினிமம் 2 இல்லை அதற்கு மேலப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஏற்கனவே சொன்னதுதான் அந்த டிசீஸ் கான்செப்ட். இப்போ ஒரு வர்ம புள்ளி டினேஜ்மெண்ட் ஆயிருக்கிறது நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டு வரோம், அதுதான் ட்ரீட்மெண்ட் சொல்லியிருக்கோம். சப்போஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டு வரதுல ஃபில்ஃபில் ஆகலை அப்படின்னா அப்போதான் மினரல் மெடிசன்ஸோ ஹெர்பல் மெடிசனோ இல்லை பயாலஜிக்கல் ஆர்ஜின் மற்ற எல்லா சிஸ்டத்தை காட்டிலும் ஈவன் சித்தால வர்மத்துல தான் வந்து வர்மம் இதுல மட்டும்தான் பயாலஜிக்கல் ஆர்ஜினை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இப்பெல்லாம் அதை மெடிசனா கொண்டு வர முடியுமான்னா வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஃபாரஸ்ட் ஆக்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா மான் கொம்பே யூஸ் பண்றது கஷ்டம், யூஸ் பண்ண முடியாது. அப்ப நிறைய மெடிசன் பயாலஜிக்கல் ஆர்ஜின் இருந்தாலும் யூஸ் பண்ண முடியாம தான் இருக்கு. ஹெர்பல் மெடிசன் மட்டும் தான் யூஸ் பண்ற மாதிரி. நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்தது மாத்திரை. எவ்வளவு யூனிட் ஆஃப் ப்ரெஷர் டு பி எக்ஸைட்டட் ஆன் வர்மம் பாயிண்ட்ஸ் தான் வந்து மாத்திரைன்னு சொல்றோம். அதில் 2ஆ பிரிக்கிறோம். ஒன்று சர்ஃபேஸ் வச்சு யூஸ் பண்ற விரலுடைய சர்ஃபேஸை வச்சுட்டு கால் மாத்திரை, அரை மாத்திரை, முக்கால் மாத்திரை, முழு மாத்திரை. இதை சொல்லியிருக்கோம் பாருங்க. இதுல லேட்ரல்ல இருக்கிற இந்த லேட்ரல் 1/4 இல்லை இந்த மீடியில் 1/4 இல்லை டிப்ல இருக்கோ யூஸ் பண்ண போறோம், ஒரு விரலை வச்சு யூஸ் பண்ண போறோம்னா அது கால் மாத்திரை. அதுலேயே 1/2 யூஸ் பண்ண போறோம், 3/4 இல்லை முழுசா நம்ம யூஸ் பண்றது இல்லை. இது சர்ஃபேஸ் மட்டும் வச்சு சொல்றது. அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் ஸ்லைட். இது ப்ரெஷர் வச்சு சொல்றது. அந்த எந்த பார்ட் யூஸ் பண்ணுமோ அதை நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது ரிஸ்ட்ல இருந்து மட்டும்தான் ப்ரெஷர் வருது அப்படின்னா கால் மாத்திரை. எல்போல இருந்து வரைக்கும் நமக்கு ப்ரெஷர் கொடுக்க போறோம்னா அரை மாத்திரை. ஷோல்டர்ல இருந்து மட்டும் கொடுக்க போறோம்னா முக்கால் மாத்திரை. போல நெக்ல இருந்து கொடுக்க போறோம்னா ஒரு மாத்திரை. ஒரு மாத்திரை நம்ம எதுவுமே எந்த இடத்துலயுமே ஒரு மாத்திரை நம்ம கொடுக்கறதே இல்லை. ஒரு மாத்திரை மார்ஷியல் ஆர்ட்ல மட்டும்தான். முக்கால் மாத்திரை எங்கேயும் தேவைப்படலை. அதிகபட்சம் போன அரை மாத்திரை. சாதாரணமா ட்ரீட்மெண்ட்க்கு கால் மாத்திரை, அடங்கலா போகும்போது அரை மாத்திரை போனா போதும். இது சார் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு வேரி ஆகுமா? அது போக போக உங்களுக்கே வந்துடும். பேஷண்ட்க்கு நம்ம அப்ளை பண்ணும்போது அவங்களுடைய உடம்பு நல்லா ஃபேட்டா ஹெவியா இருக்கவங்களுக்கு, ஜிம்முக்கு போறவங்களுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதல் மாத்திரை கொடுக்குற மாதிரி இருக்கும். எதுவுமே இல்லாம குழந்தை மாதிரி இருக்கவங்களுக்கு சாஃப்டா கொடுக்குற மாதிரி இருக்கும். அது இட் மேபி வேரி. நம்ம ப்ராக்டிஸ்ல எல்லாருக்குமே வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்லைட். இது க்ளோஸ் பண்ணிக்கலாமா? இவ்வளவுதான் பேசிக்கா வர்மம் பண்றதுக்கு முன்னாடி வர்மத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இது. இவ்வளவு தெரிஞ்சுட்டா போதும், நம்ம பண்ணிடலாம். இப்ப இவ்வளவு நேரம் நம்ம இந்த இன்ட்ரடக்ஷன் பேசியிருக்கோம். இதுல ஏதாவது கிளாரிபிகேஷன் இருக்கு, டவுட்ஸ் இருக்குன்னா பார்த்துடலாம். அந்த அக்யூட் பாயிண்ட்ஸ். இன்ட்ரோடக்ஷன்ல எதுவும் சந்தேகம் இல்லையே? வர்ம லிட்ரேச்சர் பாடலோட இருக்கு, பாடலோட இருக்கு. அதை எடுத்து சொல்றேன். சதுரமணி சூத்திரம்ன்ற ஒரு புக்கில் நமக்கு 72,000 நாடி நரம்பு இருக்குல்ல. 72,000 நாடி நரம்புமே நம்ம படிச்சது 72,000 நாடி சும்மா கதை விடுறாங்கல்ல அப்படின்ட்டு இருக்குல்ல. அதுக்கு பாடல் இருக்கு. கண்ணுக்கு எத்தனை நாடி இருக்கு, மூக்குக்கு எத்தனை நாடி இருக்கு, கையில எத்தனை நாடி இருக்குன்னு ஒவ்வொரு ஆர்கனுக்கும் எத்தனை நாடி 72,000க்குமே ஸ்பெசிபிகேஷன் வர்ம லிட்ரேச்சர் இருக்கு. இது எதுக்கு யூஸ் ஆகும்னு கேக்குறீங்களா? முதல்ல இருக்கிறதுக்கான இருக்கு பாடலே எடுத்து வச்சு. இப்ப ஏற்கனவே இது வரைக்கும் எமர்ஜென்சி வந்து ரொம்ப ரேரா தான் வரும். நம்ம கிட்ட இருக்க எமர்ஜென்சி வந்து கேஷுவாலிட்டியில நம்ம யாரும் ஒர்க் பண்ணல. சப்போஸ் நம்ம கிட்ட இருக்கும்போது மேபி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஃபெயிண்ட் ஆகி கீழே விழலாம், அன்கான்சியஸ் போகலாம், இல்லை ஃபெயிண்ட் ஆகி கீழே விழலாம், இல்லை ஃபிட்ஸ் வரலாம். இது 2 தான் நம்ம அதிகமாக பார்த்துருப்போம். மேபி கார்டியாக் மயோகார்டியல்னா நம்ம இமீடியட்டா ரெஃபர் தான் பண்ண போறோம். இப்போ இங்க வந்து முன்னாடி சொல்லி போயிடும்
கண்மேந்திரிய தூண்டல். நம்ம இது சொல்லணும்னா கண்மேந்திரிய தூண்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி அக்யூட்டா ஒரு ப்ராப்ளம் வருது, அது பெயின் ரிலவெண்டா இருந்தாலும் சரி, இல்லை என்ன ரிலவெண்டா இருந்தாலும் சரி, அக்யூட்டா ஒரு விஷயம் வருதுன்னா இந்த ஃபாலோவிங் பாயிண்ட்ஸ் தான் பண்ணோம் அப்படின்னா இமீடியட்டா அதுல இருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். சேவ் ஆயிரும், அதுல இருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். மினிமம் ஒரு 40-50% ரிலீஃப் வந்துடும். அதுக்கு முன்னாடி நம்ம இங்க பர்டிகுலரா அவங்களுக்கு என்ன வேணுமோ அது பண்ணிக்கலாம். அதுல என்னென்ன பாயிண்ட்லாம் கண்மேந்திய தூண்டலுக்கு நம்ம என்னென்ன பண்ண போறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். கால் கூர்ச்ச வர்மம் பேர். கால் கூர்ச்ச வர்மம். கூர்ச்ச வர்மம் வந்து கையிலயும் இருக்கு, கால்லயும் இருக்கு. நம்ம கையிலனா பெருவிரல், கால் பெருவிரல்ல அந்த பிக்டோ இருக்குல்ல, பிக்டோவுக்கு கீழே அந்த பல்புக்கு, ஆமா இதுக்கு கீழே இந்த பல்ப், இந்த இன்ஃபீரியர்ல இந்த ரீஜன்ல இருக்கு, ரெண்டு கால்லயுமே இருக்கு. இது கூர்ச்ச வர்மம், கால் கூர்ச்ச வர்மம். இந்த கை கூர்ச்ச வர்மம் இருக்குன்னா இந்த பேஸ் ஆஃப் தி தம்ப் இருக்குல்ல, பேஸ் ஆஃப் தி தம்ப்ல சென்டர் போர்ஷன் கை கூர்ச்ச வர்மம். கை கூர்ச்ச வர்மத்தை பெருவிரல் வச்சுட்டு 6 times எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் பண்ண அப்படின்னா டெகோவிரன்ஸ் ஸ்டினோசைனோவிட்டிஸ் பெயின் இமிடியேட்டா குறையும். டெகோவிரன்ஸ் ஸ்டினோசைனோவிட்டிஸ்ல இந்த ஃபிங்கல் டெஸ்ட் தான் பாசிட்டிவ். கையை இப்படி நீட்டிட்டு ரிஸ்ட் ஜஸ்ட் இப்படி பண்ணோம் அப்படின்னா இந்த ரேடியல் மேல சிவியர் பெயின் வந்துடும். ஸ்டீராய்டு கொடுத்தா கூட கேட்காது, ரொம்ப டஃப்பானது. அது காசு வந்து பார்த்தோன்னா சும்மா லேசா போகும்போது எங்கேயாவது ஒரு ஸ்பூன் தட்டிருச்சு, லேசா இடிச்சிட்டாங்க அப்படின்றதான் இருக்கும். பட் அவ்வளவு சீக்கிரம் அது ரெஸ்பாண்ட் ஆகாது. நீங்க என்ன ஆயில் கொடுத்தாலும் ஸ்டீராய்டு கூட கேட்காது, பெயின் கில்லர் கொடுத்தாலும் கேட்காது. அந்த இதுக்கு கை கூர்ச்ச வர்மம் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. கை கூர்ச்ச வர்மத்தை இந்த பேஸ் ஆஃப் தி தம்ப்ல பெருவிரல் வச்சுட்டு கால் மாத்திரை ப்ரெஷர் கொடுத்து எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன், இங்க இருந்து எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் 6 times பண்ணி 6 time பண்ணி முடிச்சுட்டு மணிபந்த வர்மத்துக்கு வந்து ஹோல்ட் பண்ண, அவ்வளவுதான். ஒரே ஒரு டெக்னிக். இது பண்ணா ஆல்மோஸ்ட் பண்ணி முடிச்ச அடுத்த ஒரு 5 to 10 secondsக்குள்ள மூவ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா பெயின் இருக்காது. எவ்வளவுனா சார், எவ்வளவுனா அந்த டெகோவிரன்ஸ் ஸ்டினோசைனோவிட்டிஸ், ஸ்டினோசைனோவிட்டிஸ் அவ்வளவு நல்லா கேட்கும். சார் எவ்வளவு நாள் சார் பண்ணணும்? வீக்லி 2 இல்லை ஒன்ஸ், அது மாதிரி ஒரு மேக்ஸிமம் 6 weeks. எக்ஸ்ட்ரா அப்ளை பண்றதுக்கு கொட்டைப்பாக்கம் மஞ்சத்தூள் 10 போட்டாலே போதும். வேற எதுவுமே ஆக்டிவ் மெடிசன் வெறும் கொட்டைப்பாக்கம் மஞ்சத்தூள் 10 போட்டா போதும். காயத்திருமணி தைலம், உள்ளுக்கு குடிக்கிற காயத்திருமணி தைலமா இருந்தா 5 நாள் காலையில மாலையில காயத்திருமணி சாப்பிடும்போது, வர்ம மருந்து சாப்பிடும்போது பத்தியம் சொன்னாங்கன்னா பத்தியம் கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அசைவ உணவு மட்டும் தவிர்த்திடணும். காயத்திருமணி சாப்பிடும்போது அசைவ உணவு சாப்பிடக்கூடாது. 5 நாளைக்கு காலையில சாப்பிட்டு வரும். மேக்ஸிமம் 15 daysக்குள்ள கம்ப்ளீட்டா நார்மல். ஒரே ஒண்ணு பண்ணா அது கை கூர்ச்ச வர்மம். சரியா? அடுத்து கால் கூர்ச்ச வர்மம். கிடைக்குதுமா அன்னை அரவிந்திலே வருது. ஆனா கேட்டு பார்த்துடணும். சில நேரத்துல கற்பூரம் சேர்ந்துருக்கும், அது இன்டர்னலா கொடுக்க வேணாம். கற்பூரம் சேர்ந்தாலும் இன்டர்னல் காய்க்கு. இந்த கால் கூர்ச்ச வர்மம் பேஷண்ட் வந்து படுக்க வச்சுதான் பண்ணும். பேஷண்ட்டை படுக்க வச்சுதான் பண்ணும். ஒரு கால் பண்ணிட்டு இன்னொரு கால் பண்ணலாம். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா 2 காலுமே பண்ணலாம். என்ன விரல் யூஸ் பண்ண போறோம்னா தம்பு தான் யூஸ் பண்ண போறோம். நம்ம அந்த பிளான்டர் ஆஸ்பெக்ட்ல இந்த பேஸ் ஆஃப் தி தம்ப்ல கால் கூர்ச்ச வர்மத்துல பெருவிரலை வச்சுட்டு கால் மாத்த பிரஷர் கொடுத்து வெளி சுழற்சி ஒரே நேரத்துல வெளிப்பக்கமா சுழற்சி பண்றோம். மீடியில் இப்படி இல்லாம இப்படி வெளி பக்கமா சுழற்சி பண்றோம். 6 times சுழற்சி பண்ணோம். ப்ரெஷர் கொடுத்து கால் மாத்திரை ஹோல்ட் பண்ணி சுழற்சி பண்ணும் போதும் அதே ப்ரெஷர் மெயின்டைன் ஆகணும். அழுத்தம் கொடுத்துட்டு சுழற்சி பண்ணும்போது லூஸ் ஆக்கிட்டு வெறுமனே கையை தடவிட்டு இருக்க கூடாது. அந்த இடத்துல கொடுத்துட்டு ப்ரெஷர் தான் மூவ் ஆயிட்டு இருக்குமே தவிர கையை சுத்திட்டு இருக்க கூடாது. இப்ப பாருங்க, இப்படி வச்சிருக்கேன். இப்ப இதுக்கு பேர் என்னது? கை சுத்திட்டு இருக்குன்னா இதுக்கு பேர் என்னது? 2 வேரியேஷன் இருக்குல்ல. வெறுமனே வச்சுட்டு ப்ரெஷர் மட்டும் தான் ரொட்டேட் பண்றேன். அதை விட்டுட்டு நான் இப்படி ரொட்டேட் பண்றது அது கரெக்ட், அது இல்லை. இங்க வச்சுட்டு ப்ரெஷரை மட்டும் ரொட்டேட் பண்ண 6 times வெளி சுழற்சி பண்ணணும். படுக்க வச்சுதான் பண்ணணும். பேஷண்ட்டு 2 கால்லையும் ஒரே நேரத்துல பண்ணலாம், இல்லைன்னா ஒரு கால் பண்ணி முடிச்சு அடுத்த கால் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்லைட். இது பாருங்க, ஒரு கால்ல பண்றாங்க. இன்னும் கொஞ்சம் மேல இருக்கணும். மேல இருந்து வெளி சுழற்சி பண்ணலாம். பாடியில இருந்து லேட்டர் வெளி சுழற்சியில இருந்து சென்ட்ரல்ல இருந்து பெரிஃபரல் நோக்கி போறது, வெளியில அவே ஃப்ரம் தி பாடி. வெளி சுழற்சி 2 கால்லையுமே அப்படிதான். இது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் வச்சீங்கன்னா மாட்டிக்கும். ஒன்னு கிளாக்ல வரும், இன்னொன்று ஆன்டி கிளாக் போகும். அது வேணா, ரெண்டுமே வெளி சுழற்சி. நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்து கால் கிளப்பு வருமம். கால் கிளப்பு வருமம்
நம்ம கொம்பேரி காலம் தான் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? கிளப்பு வருமம் கேள்விப்பட்டேன். இந்த கொம்பேரி காலத்துல இருந்து 4 விரல் கீழே கிளப்பு வருமம் அப்படி எடுத்துக்கலாம். கொம்பேரி காலத்துல இருந்து 4 விரல் கீழே, இல்ல மீடியல் மேலியோனஸ்ல இருந்து 4 விரல் மேல. மீடியல் மேலியோனஸ்ல இருந்து 4 விரல் மேல. மீடியல் பார்டர் ஆஃப் தி ஷின் போனை ஒட்டி இருக்கு. மீடியல் பார்டர் ஆஃப் தி ஷின் போனை ஒட்டி இருக்கு. இங்க யூஸ் பண்ற ஃபிங்கர்ஸ் வந்து 3 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ண போறோம். மிடில் 3 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ண போறோம். அந்த பாயிண்ட் கரெக்டா வச்சுட்டு, இதுவும் பேஷண்ட் படுத்த நிலையிலே பண்ணிக்கலாம், இல்ல உட்கார வச்சு பண்ணலாம். நின்ன நிலையில கண்டிப்பா பண்ணக்கூடாது. ஏற்கனவே கூர்ச்ச வர்க்கம் பண்ணிருக்கும் போது படுக்க வச்சு தான் பண்ணிருக்கோம், அப்படியே படுக்க வச்சே பண்ணிக்கலாம். ஒரு கால் பண்ணி முடிச்சு இன்னொரு கால் பண்ணணும். இது ஒரே நேரத்துல 2 கால் பண்ணக்கூடாது. எப்பப்பெல்லாம் நம்ம ஒரு 2 கால்லையும் அப்ளை பண்ண போறோம், தனித்தனியா அப்ளை பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் எந்த காலுக்கு பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட், ஃபர்ஸ்ட் இடது காலுக்கு பண்ணிட்டு அப்புறமே வலது கால் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சரியா? லெஃப்ட்ல இந்த 3 விரல் வச்சுட்டு ஜஸ்ட் பிரஸ் பண்ணி ரிலீஸ் பண்றது தான். அழுத்தம் கொடுத்து ரிலீஸ் பண்றது, அழுத்தம் கொடுத்து ரிலீஸ் பண்றது. இந்த அழுத்தம் கொடுத்து ரிலீஸ் பண்றதுல பெரிய அஸ்டின் கிளியறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஜஸ்ட் அழுத்தம் கொடுத்துட்டு ரிலீஸ் பண்றல, இப்படி பண்றோம்ல, அதெல்லாம் கரெக்டா சவுண்ட் வருது. அப்ப என்ன சார் பண்ணும்? சேஃபா பண்ணணும்னா நம்ம அந்த போனை ஒட்டி இல்லாம ஒரு விரல் தள்ளி வச்சிடணும். இந்த இடத்துல காலை வந்து ஒரு விரல் கரெக்டா அந்த பாயிண்ட் இல்லாம ஒரு விரல் தள்ளி வச்சுட்டு அங்க அழுத்தம் கொடுத்துட்டு ப்ரெஷரை டுவோர்ட்ஸ் போன் கிட்ட வந்து நிறுத்தணும். அவ்வளவுதான். 2 அப்ளிகேஷன். ஜஸ்ட் பிரஸ் பண்ணி ரிலீஸ் பண்றது ஒண்ணு, ஒரு விரல் தள்ளி வச்சுட்டு அங்க ப்ரெஷர் கொடுத்துட்டு அந்த ப்ரெஷரை இந்த போனோட கொண்டு வந்து நிறுத்தணும். இப்படி பண்ணா நம்ம அந்த அட்வர்ஸ் எஃபெக்டை எடுத்துடலாம். இது 2 எது வேணா பண்ணலாம். பழக்கப்படுத்தினா எது வேணா பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா சேஃபரா பண்ணா செகண்ட் சைட் பண்ணது மட்டும் பண்ணும். இது 3 டைம்ஸ். சார் இதோட பெனிஃபிட் வந்து நம்ம அக்யூட்டா பண்றோம். ஈவன் கருவுல மால் ஃபார்மேஷன் இருக்கு, கார்டியாக்ல வந்து ஹார்ட் பீட் இல்லைன்றாங்க, சாம்பர்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, கருவுல இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல எதுவும் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இந்த கால் கிளப்பு வர்மம் மட்டும் பண்ணிட்டு வந்தாவே போதும். குழந்தை இது வரைக்கும் ஒரு 4-5 கேஸ் மட்டும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. சார் ஹார்ட் பீட் இல்லை, அதனால குழந்தைய டிஸ்ட்ராக்ட் பண்ண சொல்றாங்க, எங்களுக்கு அப்படி பண்ணது பயமா இருக்கு சார், பண்ண மாட்டோம், வேணாம்னு நினைக்கிறோம், ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா, நம்ம டாக்டரோட ரிலேஷனே இருந்ததுனால சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனே கால் கிளப்பு வர்மம் தான் வீக்லி ஒன்ஸ் கால் கிளப்பு வர்மம் கொடுத்தாங்க. எக்கோ எடுக்கும்போது குழந்தைக்கு அந்த பிரச்சனை இருந்தது. ஆஃப்டர் டெலிவரியில அதே குழந்தைக்கு பார்த்தோன்னா எதுவுமே இல்லை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 4th மந்த் 6th மந்த்ல அந்த பிரச்சனை இருந்தது. அவன் அதை மீறி டெலிவரிலாம் நடந்து நார்மல் டெலிவரியா வந்துச்சு. அதுக்கு முன்னாடி குழந்தைக்கு எக்கோ எடுத்தாங்கன்னா அந்த ஹார்ட்ல இந்த பிரச்சனை இல்லை. இது மாதிரி கன்ஜெனிட்டலா ஹெரிடிட்ரியா கருவுல உள்ள இதுக்கு சப்போஸ் ரொம்ப ஒரு ஜெனட்டிக்லி ரொம்ப மோசமா இருக்கு, சிபிசி மாதிரி இருக்கு அப்படின்னா ரைட், ஓகே, நம்ம அந்த குழந்தையோட கடைசி வரைக்கும் இருப்பாங்களா இல்லைன்னு தெரியாது. அவங்க பேரண்ட்டுடைய டிசிஷன். பேரண்ட் வந்து இல்லை நான் பண்ணவே மாட்டேன், எதா இருந்தாலும் நான் ஏற்றுக்குவேன், ஏதாவது பண்ணலாம் அப்படின்னாங்கன்னா அப்போ வந்து நம்ம சைட்ல இருந்து வருமத்துல இருந்து கால் கிளப்பு வரும் வந்து இது மாதிரி ஜெனட்டிக் டிசார்டருக்குனே உள்ளது. குழந்தை பிறந்த குழந்தைங்களுக்கும் கால் கிளப்பு வருமம் பெஸ்ட். கருவில் இருக்கும்போது தாய்க்கு இந்த கால் கிளப்பு வருமம் ரொம்ப பெஸ்டா ஒர்க் பண்ணும். நம்ம இங்க அக்யூட் பாயிண்ட்ல இது கிட்டத்தட்ட இந்த ஒரு வரும பாயிண்ட்ல 4 நாடி போகுது. 12 சொல்லிருக்கிற நாடி, இந்த 12 நாடியில 4 நாடி இந்த ஒரு வரும பாயிண்ட்ல மட்டும் போகுது. இந்த ஒரே ஒரு வரும பாயிண்ட சிமுலேஷன் பண்ணா 4 நாடிகள் வந்து நார்மல் ஆகும். நம்ம 2வது பண்றது ஒரு காலில் பண்ணி முடிச்சு அடுத்த காலில் பண்ணப்போம். நெக்ஸ்ட் பாருங்க, படுக்க வச்சிருக்காங்க. அந்த மீடியல் மேலே இருந்து 4 விரல் மேல மீடியல் பார்டர் ஆஃப் தி ஷின் போனை ஒட்டி இருக்கு. இது 2வது அப்ளிகேஷன். தள்ளி வச்சுட்டு அங்க இருந்து கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஸ்லைட். 3வது கால் மூட்டு வருமம், மூட்டு பதப்பு வருமம். மூட்டு வருமம், மூட்டு பதப்பு வருமம், அது பிரித்தல். மூட்டு பதப்பு பிரித்தல். இது மூட்டு வருமம் வந்து பாப்பரேட்டிவ் ஃபோர்ஸா, சென்டர் போர்ஷன் ஆஃப் தி பாப்பரேட்டிவ் ஃபோர்ஸா தான் மூட்டு வருமம். அந்த மூட்டு வருமத்துல இங்க வந்து 2 பெருவிரலும் யூஸ் பண்ண போறோம். 2 தம்பும் மூட்டு வருமத்துல வச்சுட்டு சென்டரா ஒன்னோட ஒண்ணு வச்சு முதல்ல கால் மாத்திரம் அழுத்தம் கொடுத்துட்டு அந்த அழுத்தத்தோட மூட்டு பதப்பு வருமம் வரைக்கும் வந்து இருக்கும். மூட்டு பதப்பு வருமம் வந்து 2 காண்டலும் முடிகிற இடத்துல உள்ள இது வரைக்கும் வரும். கரெக்டா இந்த இடத்துலயும் போனி ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுக்குள்ள வந்து நிறுத்தணும். அவ்வளவுதான். மூட்டு வருமத்துல கால் மாத்திரம் பிரஷர் கொடுத்து பிரஷரோட வந்து மூட்டு பதப்பு வருமத்தை வந்து நிறுத்தணும். 2 கால்லையும் பண்ணணும்.
இது ப்ரோன் போஸ்டர்ல பேஷண்ட்டை குப்புற படுக்க வச்சிருக்கோம். எல்லாரும் சுப்பைன்ல படுத்திருந்தாங்களா, இப்போ ப்ரோன் போஸ்டர் பண்ணிட்டு ஒரு கால் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த கால் பண்ணுவோம். நெக்ஸ்ட். ரெண்டு பெருவரல் வச்சுட்டு முடிச்சுட்டு மூட்டு பதப்பம் வரைக்கும் வந்து ஆக்சுவலா கடைசியில வந்து ஹோல்ட் பண்ணி நிறுத்தணும். பிரிச்சு விடுறது மட்டும் இருக்காங்க, பிரிச்சு அமர்த்தி நிறுத்தணும். நெக்ஸ்ட் லைன். உள் சூத்திரம் வெளி சூத்திரம். இதுவும் ப்ரோன் போஸ்டர்ல உள் சூத்திரம் வெளி சூத்திர தடவல். இந்த நங்கனா புட்டுன்னு சொல்லக்கூடியது லம்போசெக்ரல் ஜாயின்ட்ல அந்த இருக்கக்கூடிய ரெண்டு டிப்ரெஷன் நங்கனா புட்டு. இது ரெண்டும் நங்கனா புட்டு. அதுக்கு அடுத்தது டிப் ஆஃப் தி காக்சிஸ், இதுக்குள்ள வரும். டிப் ஆஃப் தி காக்சிஸ் இருக்கிறது மூலாதார வர்மம். இந்த ரெண்டு பக்கம் இருக்கிறது சீப்பு வர்மம் பேரு. சீப்பு வர்மம் இல்ல உருளை புட்டு வர்மம். சீப்பு வர்மம் இல்ல உருளை புட்டு வர்மம். இந்த உள் சூத்திரம் அப்படின்றது வந்து நங்கனா புட்டுல ரெண்டு பெருவரலையும் வச்சுட்டு மீடியல் லேட்டரல் ஒரே நேரத்துல ரெண்டு பெருவரலையும் பிளேஸ் பண்ணிட்டு அழுத்திட்டு மீடியல் லேட்டரல் பிரஷர் கொடுத்து டிப் ஆஃப் தி காக்சிஸ்ல வந்து முடிச்சோம் அப்படின்னா அது உள் சூத்திரம். இதே நங்கனா புட்டுல வெளிப்புற சுழற்சி ரெண்டு பக்கமும் வெளி சுழற்சி ஒரு 6 டைம்ஸ் பண்ணிட்டு சீப்பு வர்மத்துல வந்துட்டு அங்கிருந்து 45 டிகிரி ஆங்கிள் மேல் நோக்கி ஏந்தணும் அப்படின்னா அது வெளி சூத்திரம். ஒண்ணு உள் சூத்திரம், இன்னொன்று வெளி சூத்திரம். உள் சூத்திரம் ஒரு தடவை, வெளி சூத்திரம் ஒரு தடவை, 3 டைம்ஸ் மாத்தி பண்ணணும். ஏன் நங்கனா புட்டு டு மூலாதார வர்மம் உள் சூத்திரம், நங்கனா புட்டு டு சீப்பு வர்மம் வெளி சூத்திரம். நெக்ஸ்ட் லைன். நங்கனா புட்டுல வச்சிருக்கோம், எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் பண்ணோம். எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் சீப்பு வர்மத்துல வந்து 45 டிகிரி ஆங்கிள் ஆகும். இது வெளி சூத்திரம். இப்ப மீடியல் லேட்டரலா அசைச்சிட்டு டிப் ஆஃப் தி காக்சிஸ் வந்து பண்றது உள் சூத்திரம். ஒரு தடவை வெளி சூத்திரம், ஒரு தடவை உள் சூத்திரம். இது உள் சூத்திரம். அது மாதிரி 3 செட்டு பண்ணணும். எல்லாருமே ஈவனா ஒரே மாதிரி 3 செட் தான், 3 செட் பண்ணும். நெக்ஸ்ட் லைன். இது வரைக்கும் லோயர் லிம்ல வரைக்கும் பார்த்திருக்கோம். இப்ப அத்தி காந்தாரி தடவல். அத்தி காந்தாரி தடவல் இவ்வளவு நேரம் பைலேட்டரலா பண்ணல, இப்ப வந்து ஒரு பக்கம் மட்டும் தான் பண்ணுறோம். லெஃப்ட் சைடு மட்டும் தான் பண்றோம். அது மேல இருந்தாலும் சரி ஃபீமேல் இருந்தாலும் சரி ஒரே ஒரு சைடு லெஃப்ட் சைடு மட்டும் தான் பண்றோம். இந்த ஏந்தி அத்தி காந்தாரி ஏந்தல்ல சென்ட்ரல்ல இருக்கிற இந்த கைக்குழி வர்மத்துல ரெண்டு பெருவிரலையும் வச்சு உள்ள அழுத்திடணும். ரெண்டு பெருவிரலையும் வச்சு உள்ள நல்லா டீப்பா அழுத்திட்டு அங்கிருந்து பிரிச்சு அந்த பக்கம் ஏந்தி காலத்திலையும் பிரதாரை வர்மத்திலையும் ஆன்டில இருக்கிறது ஏந்தி காலம், பின்னாடி இருக்கிறது பிரதாரை. உள்ள பிரஷர் கொடுத்துட்டு இந்த ஏந்தி பிரதாரில வந்து பிரிச்சு விடணும். அவ்வளவுதான். ஜஸ்ட் பிரிச்சு விட்டா போதும். அமர்த்தின அவசியம் இல்லை, இங்க பிரிச்சு மட்டும் விட்டா போதும். கையை நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கணும். எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டு தான் இது பண்ண முடியும். நல்லா எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து ரெண்டு பக்கம் பிரிச்சு விடணும் 3 டைம்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஆக்சுவலா ஷர்ட் இல்லாம பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். ஷர்ட்டோட பண்ணிட்டேன். கையை இன்னும் கூட மேல தூக்கணும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் லைன். அடுத்து கால் மூட்டு பதப்பு பிரிச்ச மாதிரி கை மூட்டு பதப்பு அத்தி காந்தாரி பிரிச்சு முடிச்சுட்டு அடுத்து கையில சென்ட்ரல் பொசிஷன்ல இருக்க கேபிட்டல் ஃபோர்ஸ் அதுக்கு கை மூட்டு வருவோம். ரெண்டு பக்கம் இருக்கிறது கை மூட்டு பதப்பு வருவோம். காலில் எப்படி பண்ணமோ அதே மாதிரி ப்ரொசீஜர் தான். ரெண்டு பெருவிரலையும் வச்சுட்டு மூட்டு வருமத்தில் அழுத்தம் கொடுத்துட்டு மூட்டு பதப்பு வந்து பிரிச்சு விடணும். நெக்ஸ்ட் லைன். பெருவிரல் வச்சு அழுத்தம் கொடுத்துட்டு ரெண்டு சைடு கொண்டு வந்து பிடிச்சு விடணும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் லைன். அடுத்து கோழி கழுந்து வருமம். ரிஸ்ட்ல ரேடியல் சைடும் அல்னார் சைடும் இருக்கிற இந்த டிப்ரெஷன் தான். முன்னாடி பின்னாடி இருக்கிறது ரிஸ்ட்ல மணிபந்தம், ரெண்டு சைட்ல இருக்கிறதும் கோழி கழுந்து வருமம். இந்த கோழி கழுந்து வருமத்துல ரெண்டு பெருவிரலும் தம்பும் வச்சுட்டு ப்ரெஷர் கொடுத்துடணும். கொடுத்துட்டு
மூவ் பண்றது எப்படி பண்ணணும் அப்படின்னா ப்ரெஷர் கொடுத்துட்டு ரேடியல் சைட்ல இருந்து அல்னார் சைடு வந்து நிறுத்தணும். அப்ப ரேடியல்ல இருக்க பெருவிரல அல்னார் சைடு கொண்டு வந்து நிறுத்தி ஹோல்ட் பண்ணி நிறுத்தணும். அவ்வளவுதான். இந்த தடவு முறை மட்டும்தான், கோழி கழுத்து தடவல். இது படுத்திருந்தாங்கன்னா படுக்க வச்சு பண்ணலாம், உட்கார்ந்த நிலையிலும் பண்ணலாம், ரெண்டு நிலையிலும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ரேடியல் சைட்ல இருந்து அல்னார் சைடு இருந்து பிடிக்கிறோம். நெக்ஸ்ட் கடைசியா வலை தடவல். கடைசியா வலை தடவல். இப்ப என்னென்ன பார்த்திருக்கோம்? கால் பூர்ச்ச வர்மம் பார்த்திருக்கோம், கால் கிளப்பு வர்மம் பார்த்திருக்கோம், கால் மூட்டு பரப்பு பார்த்திருக்கோம், வெளி சூத்திரம் உள் சூத்திரம் பார்த்திருக்கோம், அப்புறம் அத்தி காந்தாரி தடவல் பார்த்திருக்கோம், கை மூட்டு பிரித்தல் பார்த்திருக்கோம், அடுத்தது கோழி கழுத்து வர்மம் தடவல் பார்த்திருக்கோம், கடைசியா பார்க்கறது வலை தடவல். இது படுக்க வச்சு பண்ண முடியாது, பேஷண்ட் எடுத்து உட்கார வச்சுட்டு பேஷண்ட் உட்கார வச்சுட்டு முன்னாடி நம்ம இந்த ஒட்டு வர்மம் இல்லைன்னா இந்த முன்னாடி இருக்குல்ல, இங்க வந்து கை சப்போர்ட்டுக்கு வச்சுக்கணும். சப்போர்ட்டை வச்சுட்டு இப்ப யூஸ் பண்ற ஃபிங்கர்ஸ் 3 விரல் யூஸ் பண்ண போறோம். இந்த 3 விரல்ல கரெக்டா இந்த ஹாஸ்பிட்டல் பிட்டு முடிகிற இடத்துல இங்க வச்சுட்டு, இங்க இருந்து சப்போர்ட் தான் முன்னாடி தலையை வச்சிருக்கோம், இங்க இருந்து அழுத்தம் கொடுத்து ப்ரீவியஸ் லைட் அழுத்தம் கொடுத்து ஆப்போசிட் சைடு வந்துடும். ரைட் சைடுனா ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடு வந்துட்டு, லெஃப்ட் சைட்ல ஸ்பைன்ல இல்லாம பேராஸ்பைனா வந்துட்டு காக்கட்டை வரைக்கும் வந்து தடை விடணும். ப்ரீவியஸ் லைட் இது மாதிரி இங்க 3 விரல் வச்சிருக்கோமா, அதுக்கு அடுத்த 3 விரல், அதுக்கு அடுத்த 3 விரல், C7 வரைக்கும் வந்துடும். 3 விரலா வச்சு அழுத்தம் கொடுத்து கால் மாத்திரை தடவி ஆப்போசிட் சைடு வந்து இறக்கி வரணும். அதுக்கு அடுத்தது இந்த பக்கம் முடிச்ச உடனே திருப்பி ஆப்போசிட்லயும் பண்ணணும். ஆப்போசிட்லயும் பண்ணணும். நெக்ஸ்ட் லைன். கால் பூர்ச்ச வர்மம். இந்த பகுதி தான் கால் பூர்ச்ச வர்மம். இந்த 2 பகுதியும் இப்ப பெருவிரல வச்சிருக்கேன், வெளி சுழற்சி பண்றேன். வச்சிருக்கேன், வெளி சுழற்சி 6 முறை வெளி சுழற்சி. ரெண்டு சேர்த்து ஒரே நேரத்துல பண்ணலாம். அடுத்தது உட்கார்ந்து இப்படி வைக்கலாம், நம்ம கம்ஃபர்ட் தான் பார்த்துக்கணும். வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். அடுத்தது கால் கிளப்பு வருமோம். விரல் அளவு எல்லாம் பேஷண்ட்டுடைய விரல் அளவு தான் எடுக்கும். ஃபர்ஸ்ட் பேஷண்ட் விரல் அளவு நம்ம விரல பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி தான் நாம சூஸ் பண்ணுறோம். மீடியல் மேலையில இருந்து 4 விரல் மேல கிளப்பு வருமம். கிளப்பு வருமத்துல 3 விரல் வச்சிருக்கேன், ஜஸ்ட் வச்சிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன். இந்த மீடியல் பார்ட் ஆஃப் சிம்பனை வச்சு ஜஸ்ட் பிரஸ் அண்ட் ரிலீஸ், அவ்வளவுதான். இது ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன். ரெண்டாவது அப்ளிகேஷன், ஒரு விரல் இப்படி தள்ளி வச்சிருக்கேன், அங்கிருந்து ப்ரெஷர் கொடுத்துட்டு போனுடைய பார்டரோட வந்து செகண்ட் அப்ளிகேஷன். இதே மாதிரி 2 காலையும் பண்ணணும். சரியா? அடுத்தது 3வது திரும்பி கொடுத்து கும்பேரி காலக்கு இல்லை, கிளப்பு வர்மம் மட்டும்தான். சரியா? நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட்லாம் எல்லாத்துக்கும் என்ன பண்ணக்கூடாது. இது ஆக்சுவலா எக்ஸ்போசர் பண்ணா நல்லா இருக்கும். இந்த பேண்ட் அதுக்கு மேல அவருக்கு போகாது, அதனால அப்படியே பண்ணோம். இது பாப்புலேட் சென்ட்ரல் போர்ஷன். இங்க இருந்து பெருவிரல் 2ஐயும் வச்சுட்டு அழித்திருக்கோம். கால் மாத்திரை கொடுத்துட்டு அங்கிருந்து பிரிச்சு கொண்டு வந்து மூட்டு பரப்பு வரல இருந்து ஒரு அமர்த்தல் பண்றோம். தான் அடுத்தது வெளி சூத்திரம் உள் சூத்திரம். இது நங்கனா போட்டு ஃபர்ஸ்ட் வெளி சூத்திரத்துல வச்சிருக்கோம்,
2 பக்கம் வெளி சுவிட்ச் 6 முறை வெளி சுவிட்ச் பண்ணிட்டு அங்கிருந்து சீப்பு வரும் வந்துட்டு ஒரு 45 டிகிரி ஆங்கிள் உள்ள மீடியில் நோக்கி ஏந்திரம். புல் சூத்திரம் வந்து மீடியல் லேட்டரல் பிரஷர் கொடுத்துட்டு டிப் ஆஃப் தி ஆக்சிஸ்ல அப்படம் கொடுக்கணும். இது ஒரு தடவை அது ஒரு தடவை மாத்தி மாத்தி வைஸ் வர்சா பண்ணா தனியா ஃப்ரீப்படுத்தி. அடுத்து இனிமே பண்றதுன்னா லெஃப்ட் சைட்ல மட்டும்தான். அது காலில் வரைக்கும் பைலேட்டரலா பண்ணோம். இப்போ லெஃப்ட் சைட்ல மட்டும் கை இப்படி மேல தூக்கி வச்சுட்டு சொல்லியிருக்கோம். சென்டர் போர்ஷன்ல கைப்பிடி வர்க்கத்துல சென்டர் போர்ஷன்ல பிரஷர் கொடுத்துட்டு அங்கிருந்து ஏந்தி காலம் பிரதாரை நோக்கி பிரிச்சுக்கணும். அவ்வளவுதான். அடுத்தது கை மூட்டு பதப்பு குபிட்டல் ஃபோர்ஸால பிரஷர் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு மூட்டு பதப்புல வந்து அமர்த்தணும். அடுத்து கோழி கழுத்து வருவோம். இங்கே ரேடியல் சைட்ல வச்சிருக்கோம். இங்கே இந்த விரல் அல்னார் சைடு வச்சிருக்கோம். இப்போ ப்ரெஷர் கொடுத்துட்டு ப்ரெஷரோட மூவ் பண்ணி கொண்டு வந்து நிறுத்துறோம். அவ்வளோதான். 3 times. எந்திரிச்சு உட்காந்துங்க. இப்போ வலைத்தடவல் இந்த 2 ஹாஸ்பிட்டல் பெட்டுக்கு 3 விரல் வச்சுக்கிறோம். இங்க நாடியே முன்னாடி சப்போர்ட் பண்ணிருக்கோம். இங்கிருந்து வச்சுட்டு ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடு வரைக்கும் வரும். கிராஸ் பண்ண பின்னாடி பேராஸ்பைனோட காக்கட்டை வரைக்கும் தடவிடும். அதுக்கடுத்து ஒரு விரலுக்கு தள்ளி வச்சு அதே மாதிரி பண்ணோம். அதுக்கடுத்து கடைசியில ஒரு விரல் தள்ளி பண்ணோம். இதே மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட் 2 சைடும் பண்ணிடும். அதிகபட்சம் 3 நிமிஷம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்கிரீன் ஷேர். ஆமா, இடது பக்கம் மட்டும் போகணும். வலது பக்கம் வேண்டாம். பேக் பண்ணு. கலை நிகழ்ச்சி நம்ம வழக்கமா நாடி பார்த்துருக்கோம், சரம் பார்த்துருக்கோம், வாசி பார்த்துருக்கோம். கலைகள் இந்த வர்ணத்துல கலைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாடிகள்லாம் கலையோட சேர்த்துதான் வர்ணம் பண்ணி உருவாக்குறாங்க. 12 விதமான கலை இருக்கும். இந்த நாடிகள் பார்வையிலையும் சேர்த்து இந்த கலை எங்கிட்டே இருக்கும். இந்த கலையில எங்க ஒடுக்கமாயிருச்சு, ஃப்ளோ இல்லை, அது கலை மட்டும் பாதிச்சிருக்கு அப்படின்னா என்ன பண்ணாலுமே நம்ம பெரிய லெவல்ல எஃபெக்ட் பார்க்க முடியாது. இந்த மாதிரி அஃபெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அது அக்யூட்லையும் சரி, கிரானிக்கும் சரி. அதனால இப்ப லாங் டைமா கிரானிக்கா இருக்கிற ஒரு பேஷண்ட் பண்ணோம் போனா முதல்ல கலை நிவர்த்தி பாயிண்ட் தான், அப்புறமே பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கும். ஒரு ஹெமோபிலியாக்கு, பேஷண்ட் பேரபிலியாக்கு, டயபிட்டிஸ், இப்படி ஒரு கிரானிக் டிசீஸ் எதுவுமே இருக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம கிட்ட வரும்போது எப்படி நம்ம வாதக்கத்தை தன்னிலைப்படுத்துறதுக்காக பேதி வாந்திலாம் கொடுக்கணும், என்ன கொடுக்கலாம், அது மாதிரி மர்மத்துல நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் அந்த பேஷண்ட் அப்ரோச் பண்ண போறோம்னா
பேசிக்கா கலை நிவர்த்தி தொடர்ந்து ஒரு 3 நாள் கலை நிவர்த்தி பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி பண்ணணும் அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் 3 days மட்டும் பண்ணலாம். சிங்கிள் டே ஒரு நாள் பண்ண கூட போதும். டிசிப்ளினரி கண்டிஷன் மட்டும் 3 நாள் தொடர்ந்து 3 நாள் மட்டும் பண்ணா போதும் கலை நிவர்த்தி. இந்த கலை நிவர்த்தி பண்ணாவே நிறைய டிசீஸ்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அந்த கலை நிவர்த்தி பண்றதுக்கு என்னென்ன வர்ம புள்ளியில நம்ம யூஸ் பண்ணி அந்த கலை ஒடுக்கத்தை திருப்பி சர்க்குலேஷன் கொண்டு வரலாம்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். முடிசூடி வர்மம் அப்படின்னு இருக்கு. இது பேர்குழி அடக்கல் இல்ல புற்சை காலத்தில் வேறு பேர் இருந்தாங்க. நம்ம இந்த பிடவை காலத்துல இருந்து 2 சைடும் போனோம் அப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டல் பிட்டு தான் வந்து முடிசூடி வர்மம். இந்த முடிசூடி வர்மத்துல ஒரு பக்கம் தம்பு இன்னொரு பக்கம் இன்டெக்ஸ் வச்சு கால் மாத்திரை எழுத்த கொடுத்துட்டு அங்கிருந்து டிராக் பண்ணி கொண்டு வந்துட்டு பேராஸ்மைனை வந்து கரெக்டா C4ல வந்து அமர்த்தணும். அங்கிருந்து ஆரம்பிச்சு C1ல இருந்து 2 சைடுல பிட்ல இருந்து ஆரம்பிச்சு அழுத்தம் கொடுத்து அங்கிருந்து டிராக் பண்ணி கொண்டு C4ல இருந்து ஒரு அமர்த்தல் பண்றது. அதான் முடிசூடி வர்மம் தடவல் பேர். முடிசூடி வர்மம் தடவல். பேஷண்ட படுக்க வச்சு கண்டிப்பா பண்ண வேண்டாம், உட்கார வச்சு பண்ணணும். சரியா? உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி பண்றது நல்லது. நெக்ஸ்ட் ஸ்லைட் பாருங்க. ஒரு பக்கம் இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்துட்டு C4 வந்து அதான் முடிசூடியில இருந்து வந்து C4ல வந்து அமர்த்தணும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்தது கும்பம் முடிச்சு இந்த சாக்ரோகாக்சிஸ் ஏரியால ப்ரெஷர். இந்த கும்பம் முடிச்சு வந்து அழுத்த முறை தான். பேஷண்ட்டை ப்ரோன் போஸ்டர்ல படுக்க வச்சுக்கணும். ப்ரோன் போஸ்டர்ல படுக்க வச்சுட்டு சாக்ரோகாக்சிஸ் ரீஜன்ல வலது கை வச்சுட்டு இடது கை மேல வச்சுட்டு ஜஸ்ட் 3 தடவை அழுத்தி எடுக்கணும். எப்ப ரெஸ்பிரேஷன் வந்து வெளியே விடுறாங்களோ வெளியே போகும்போது ப்ரெஷர் கொடுக்கணும். அவ்வளவுதான். 3 முறை கண்டினியூஸா அழுத்தி எடுக்கணும். அவ்வளவுதான். ப்ரோன் ப்ரெஷர் எல்லாம் பண்ணணும். சாப்பிட்ட உடனே பண்ணக்கூடாது. சாப்பிட்ட உடனே பண்ணக்கூடாது. இது பண்றதுக்கு முன்னாடி பவல் யூரின் எதுவும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர சொல்லுங்க. ஏன்னா குப்புறம் வச்சு நம்ம அடுத்த வேலை கொடுக்க போறோம். இன்கான்சியஸ் இருக்க பேஷண்ட்னா கொஞ்சம் சிரமமாயிடும். அதனால ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர சொல்லிட்டு பண்ணலாம். சாப்பிட்ட உடனே பண்ண வேணாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். பாருங்க. இடது கை கீழே வச்சுக்கிட்டோம், வலது கை மேல வச்சுக்கிட்டோம். ஜஸ்ட் 3 தடவை ப்ரெஷர் கொடுத்து ரிலீஸ் பண்ண அவ்வளவுதான். 3 தடவை டக் டக் அடுத்தடுத்து ப்ரெஷர் கொடுத்துரும். ஒரே இதுல ரெஸ்பிரேஷன் நம்ம வெளியே மூச்சு விடும்போது ரிலீஸ் வரும்போது அழுத்தி கொடுத்து எடுத்துக்கணும். கும்ப பாசம் முடிச்சு தடவல். இந்த லம்போ செகண்ட்ல இருந்து நம்ம T1 வரைக்கும் வேகம் T1 இல்ல L1 வரைக்கும் நீள்வட்ட தடவலா பண்ணணும். இது வந்து அழுத்தமே வந்து கால் மாதிரிக்கு மேல ஜஸ்ட் சர்ஃபேஸ்ல மட்டும் இருந்தா போதும். நம்ம ஒரு டஸ்ட் இருந்தா தொடப்போம்ல அந்த அளவு இருந்தா போதும். ஃபாஸ்ட் மூவ்மெண்டா சர்க்குலர் மூவ்மெண்ட் ஒரு 30 கவுண்ட் வேகமா 30 டைம்ஸ் சரசரசன் தோசை சொல்ற மாதிரி வேகமா பண்ணணும். இது ப்ரோன் பொசிஷன்ல பண்ண போறோம். பால்மார் ஆஸ்பெக்ட் ஃபுல்லா வச்சு தான் பண்ண போறோம். 4 விரல் வச்சுட்டு. நெக்ஸ்ட் ஸ்லைட். இன்னும் ஃபாஸ்டா பண்ணணும். அடுத்தது துண்ணல் முடிச்சு. துண்ணல் முடிச்சுல வந்து இதே மாதிரி ப்ரோன் பொசிஷன்ல படுக்க வச்சு பேசிட்டு ப்ரோன் பொசிஷன்ல வந்து ஸ்கேப்புலாவுடைய இன்ஃபீரியர் பாடம் வந்து ஸ்ட்ரைட்டா வந்தோம் அப்படின்னா நம்ம துண்ணல் முடிச்சு இருக்கிறோம். கிட்டத்தட்ட T8 வந்து T10க்குள்ள வரும் அந்த ரீஜன். அந்த ரீஜன்ல பேராஸ்பைனல்ல 2 பெருவிரலும் வச்சுட்டு 45 டிகிரி ஆங்கிள் நேரா மேல் நோக்கி ப்ரெஷர் கொடுத்து ரிலீஸ் பண்ண அவ்வளவுதான். ரைட்ல இருந்து லெஃப்ட் மீடியலாவும் லெஃப்ட்ல இருந்து மீடியலாவும் 45 டிகிரிக்கு வரைச்சு ப்ரெஷர் அப்போடா கொடுத்து ரிலாக்ஸ் பண்ணோம், அப்போடா கொடுத்து ரிலாக்ஸ் பண்ணோம். இது ப்ரோன் போஸ்டர்ல இந்த கையை இப்படி வச்சுக்க கூடாது. போஸ்டர் பின்னாடி கையை கீழே இறக்கி வச்சுக்கணும். இப்படி மேலே இல்லை, கை ரெண்டும் பாடியோட சேர்ந்த மாதிரி இந்த பொசிஷன்ல தான் இருக்கும். அது நம்ம நெட்ல இருந்த போட்டோனால சரியில்லை. இது மடக்கி இப்படி உடம்போட சேர்ந்துதான் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் பாருங்க. வச்சுட்டு 45 டிகிரி ஆங்கிள் அப்போடா ப்ரெஷர் கொடுத்து ரிலீஸ் பண்ண அவ்வளவுதான். இது 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணும். நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்து சங்கு திரி தடவல் அப்படின்னு இன்ஃபீரியர் பார்ட் ஆஃப் தி ஸ்கேப்புலால இருந்து விழா வரைக்கும் தடை விடணும். ஒரே நேரத்துல தடை விடணும். ஒரு 6 டைம்ஸ் தடை விடணும்.
inferior angle of the scapula இருந்து 3 fingers கீழே. நெக்ஸ்ட் ஸ்லைட். கீழே கீழே வரைக்கும் 6 வரைக்கும் தடை இருக்கும். 6 டைம்ஸ் தடை இருக்கும். தப்பு வச்சு மட்டும்தான் தடவணும். ஸ்லைட். அடுத்து அடப்ப கால தடவல். இது வந்து பேஷண்ட்டை சிட்டிங் பொசிஷன்ல உட்கார வச்சுட்டு முன்னாடி இருந்து தடவலாம், பின்னாடி இருந்து தடவலாம். சரியா? வேகமா இந்த வீடியோ வரும்போது ஒரு பக்கம் மட்டும் தடவுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாம மேலே கீழே ஃபாஸ்டா தடவும். பட் வீடியோல ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கும்போது மேலே இருந்து கீழே தடவுறது மட்டும் காமிச்சிருக்காங்க. அது தப்பு. மேலே கீழே சேர்த்த மாதிரி ஃபாஸ்டா தடவி இருக்கும். நெக்ஸ்ட் லைன். அத பக்கத்துல தடவை கீழே மட்டும் தடவுறாங்களே, இது தப்பு. அப்படி தடவக்கூடாது. மேலே கீழே வேகமா நடப்பம் ஃபுல்லாவே தடவை. நெக்ஸ்ட். அடுத்து காக்கட்டை காலம். சுப்ராக்லாவிகுலர் ஃபோர்ஸால இருக்கும். பேஷண்ட்டை உட்கார வச்சுட்டு ஜஸ்ட் ப்ரெஷரை கொடுத்து அப்படா ஹோல்ட் பண்ணி விடணும். அவ்வளோதான். அழுத்தம் கொடுத்து ரிலீஸ் பண்ணணும். அழுத்தம் கொடுத்து ரிலீஸ் பண்ணா போதும். ரெண்டு பக்கம் சேர்த்து ஒரே நேரத்தில். நெக்ஸ்ட் லைன். ப்ரெஷர் கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். அழுத்தம் கொடுத்து போஸ்டீரியரா ஹோல்ட் பண்ணி வைக்கும். போஸ்டீரியரா ஹோல்ட் பண்ணிட்டு எடுக்கும். நெக்ஸ்ட். அடுத்து காக்கட்டை நங்கனா புட்டு தடவல். இதுலேயும் ப்ரோன் போஸ்டர்ல படுக்க வச்சுட்டு காக்கட்டையில இருந்து குருட்டேல் ரீஜன் வரைக்கும் நங்கனா புட்டு வரைக்கும் 6 முறை 2 பக்கமும் சேர்த்த மாதிரி தடவலாம், தனித்தனியாகவும் தடவலாம். இது ப்ரோன் போஸ்டர்ல. நெக்ஸ்ட் லைன். மேல இருந்து காக்கட்டையில இருந்து நங்கனா வரைக்கும் தடவலாம். இது 6 டைம்ஸ் தடவை வைக்கும். சும்மா லேசா தடவனா போதும். தடவுறது மட்டும்தான். நெக்ஸ்ட் லைன். இவ்வளவுதான் மொத்தமே. என்னென்ன பார்த்திருக்கோம்? ஃபர்ஸ்ட் பார்த்தது முடிசூடி வரணும். ரெண்டாவது பார்த்தது கும்பம் முடிச்சு பிரஸ் அண்ட் ரிலீஸ். மூணாவது பார்த்தது கும்பம் பாசம் முடிச்சு ரொட்டேஷன். நாலாவது பார்த்தது சுண்டல் முடிச்சு ஏந்தல் பிரஷர் மட்டும். அஞ்சாவது பார்த்தது சங்கத்திரி தடவல். ஆறாவது பார்த்தது அடப்ப தடவல். ஏழாவது பார்த்தது காக்கட்டை. எட்டாவது ரொம்ப சிம்பிளா சார். பார்க்க ஒண்ணுமே இல்லாத பாருங்கல்ல. ஃபர்ஸ்ட் டைம் சிவியரா வராங்க. ரொம்ப லோ பேக் பெயின், நிக்க முடியல, நடக்க முடியல. இது ஒண்ணு பண்ணாவே பாதி குறைக்கும். இந்த கலை நிவர்த்தி பண்ணாவே பாதி குறைச்சு. ரொம்ப ப்ரெஷரும் எதுவும் இல்லை. ஜஸ்ட் அப்ளை பண்றது மட்டும்தான். அவ்வளவு சிம்பிளா சரியாயிடும். பார்க்க எளிமையே வலிமை. இதுதானே அப்படின்னு நினைச்சோம்னு வச்சுங்களேன், அதுதான் நம்ம மிஸ் பண்றோம், நம்ம லாஸ் பண்றோம். சிம்பிள் தான் அவ்வளோ எஃபெக்டிவா இருக்கும். இதை ஈஸியா பண்ணிக்கணும். பார்த்துட்டே இருந்தா கடைசி வரைக்கும் பார்த்துட்டே தான் இருக்கும். பண்ண ஆரம்பிச்சுன்னா அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். ஒன்ஸ் ஒரு தொடர்ந்து பண்ணி பழகிட்டீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு பண்ணாலும் ஈஸியா அதுக்குள்ள வந்துடும். பட் நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளை கழிச்சு பண்ணிக்கலாம், போய் 1 வாரம் கழிச்சு பண்ணிக்கலாமே, இந்த மாசம் போட்டுமே அப்படின்னு வச்சுக்கலேன், அதோட போயிடும். தொடர் முயற்சி தான் காரணம். அதனால ரொம்ப ஈஸி தான். இதுல வந்து ரொம்ப கஷ்டப்படுறது ஒண்ணு இல்லை. பேஷண்ட்டும் வர போறாங்க, நம்ம பண்றது மட்டும்தான். அதனால பண்ணிட்டோம் அப்படின்னா கர்ம வினையிலிருந்து தப்பிச்சுலாம் நம்மள அடுத்தடுத்து லெவலுக்கும் அது கொண்டு போயிடும். 2 விஷயம் நல்ல விஷயம். அப்படியே உட்காருங்க. வீடியோ இல்லையா? சரி, நீங்க வெளியே இருக்காருன்னா அடுத்து முடிச்சுக்கூட பண்ணணும். தெரபெட்டிக் யூசஸ் பாருங்களேன். இதெல்லாம் வந்து இதுதான் இண்டிகேஷன் இல்லை. இதை சொல்லி கொடுத்து டாக்டர்ஸ் நிறைய பண்ணிட்டு, சார் இதுக்கு பண்ண நல்லா இருந்தது, இதுக்கு பண்ண நல்லா இருந்தது, அதுல இருந்து இது எடுத்தது அமினோரியா கொடுத்தே நல்லா இருக்குன்றாங்க. தூக்கம் இல்லை, இன்சோம்னியா சார், ரொம்ப நாள் தூக்கம் இல்லாம இருந்தது, இது கலை நிவர்த்தி 3 நாள் பண்ண தூக்கம் நல்லா வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்ட்டாங்க. செர்விக்கல், லோ பேக் பெயின், சிவியர் ஹெட்டேக், மைக்ரைன் பெயின், டயபிட்டிஸ் வேல்யூ குறையாம இருந்தது. கலை நிவர்த்தி பண்ணிட்டு அடுத்து மெடிசன் எடுத்துட்டு இருந்தாங்களே, அவங்களே குறைய ஆரம்பிச்சிச்சு. நெக்ஸ்ட், infertility, hemiplegia, paraplegia, facial palsy, wire placement. ஓ, நீங்க மாத்திருக்கீங்களா? சரி.
நியூரோஜெனிக் பிளாடர் இன்கான்டினன்ஸா இருக்கிறது, ஃபேஷியல் பால்சி, ஷிசோஃப்ரெனியா, பிராங்கிளாஸ்மா, கவுட், செஸ்ட் பெயின், இது மயக்கார்டியல் இன்ஃபெக்ஷனா சிவியர், ஐயோ ஹாஸ்பிட்டல் கூட்டு போறல, செஸ்ட் பெயின் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கிறதுக்கு இது பண்ண உடனே குறைய ஆரம்பிச்சு. நியூராலஜிக்கல் அண்ட் வாஸ்குலர் மஸ்குலர் எனி ஸ்கெலட்டல், இந்த இதெல்லாம் ஒரு நியூராலஜிக்கல் பெயின்றதுனால இது பண்ணா குறைய ஆரம்பிச்சது. வாஸ்குலர் லியோ மஸ்குலர் லியோ ஸ்கெலட்டல் பெயின் குறைஞ்சது. மூன்றும் தன்னிலை அடையும், மாதிரித்த கப்பம் மூன்றும் தன்னிலை அடைஞ்சிட்டு இருக்காங்க. சிம்பிள் ப்ரொசீஜர் தான், இவ்வளவு எஃபெக்ட் இருக்கு. நீங்க பண்ணிட்டு நீங்க அடுத்து என்னென்ன சொல்றீங்களோ அதையும் நம்ம இம்ப்ராக்டிக்கலா செஞ்சுக்கலாம். நம்ம எடுத்தது வந்து நமக்கு சொல்லி கொடுத்த நம்ம பாரம்பரிய வந்து மெயினா வயிறை பேஸ் பண்ணி தான் எடுத்துருப்பாங்க எல்லாம். இதுல வந்து இந்த சடாயந்திரம் வந்து சடாயந்திரம்னாவே வயிறை பேஸ் பண்ணி உள்ளதுதான். இந்த 4ல வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அம்பிகஸ்ல இருக்கிறது அன்னக்காலம். அன்னக்காலத்துல இருந்து ஆன்டீரியர் சுப்பீரியர் இலியாக் ஸ்பைனுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிங்கன்னா அதுல தான் பாயிண்ட் இருக்க போகுது. அதுல இந்த அம்பிகஸ்ல இருந்து 2 விரல் கீழே இருக்கிறது வந்து 2 பக்கமும் 2 விரல் கீழே இருக்கிறது உந்தி சரிதி வர்மம் பேரு. உந்தி சரிதி வர்மம் அன்ன காலத்துல இருந்து தொப்புள்ள இருந்து ஆன்டீரியர் சுப்பீரியர் இலியாக் ஸ்பைனுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம் அப்படின்னா தொப்புள்ள இருந்து 2 விரல் கீழே 2 சைடு லேட்டர்லயும் இருக்கிறது சரிதி வர்மம். ரைட் சைடுனா வலது உந்தி சரி வர்மம், லெஃப்ட் சைடுனா இடது உந்தி சரி. சரி, அதுல இருந்து 3 விரல் எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஆன்டீரியர் சுப்பீரியர் இலியாக் ஸ்பைன் வந்து 3 விரல் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல இருக்கிறது வந்து குமிழ் வர்மம். குமிழ் வர்மம் ரைட் சைட்ல இருந்தா வல குமிழ் வர்மம், லெஃப்ட் சைட்ல இருந்தா இடக்குமிழ் வர்மம். ஆன்டீரியர் சுப்பீரியர் இலியாக் ஸ்பைன்ல இருந்து 3 ஃபிங்கர்ஸ் மேல இருக்கிறது குமிழ் வர்மம். அடுத்தது இந்த ஆன்டீரியர் சுப்பீரியர் இலியாக் ஸ்பைனுக்கு மீடியலா, அந்த இலியாக் ஸ்பைனுக்கு மீடியலா இருக்கிற பாயிண்ட் வந்து அரையாப்பு காலம்னு பேரு. அரையாப்பு காலம் கண்ணன் ராஜா சார் புக்ல வந்து அந்த இடத்துக்கு பேர் வந்து தொடை பொறுத்து வரணும். இந்த இடத்துக்கு பேரு தொடை பொறுத்து வரணும், தொடை பொறுத்து வரணும் இருக்கு. நம்ம அரையாப்பு காலம் வச்சுக்கலாம். ஆன்டீரியர் சுப்பீரியர் இலியாக் ஸ்பைனுக்கு ஜஸ்ட் மீடியலா இருக்கும். இது மாதிரி ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 இருக்கு. கண்டிப்பா பேஷண்ட்டை படுக்க வச்சுதான் பண்ணணும், உட்கார வச்சு பண்ணவே கூடாது, படுக்க வச்சுதான் பண்ணணும். ட்ரெஸ் மேல பண்ணக்கூடாது. இது அதனால சேம் ஜெண்டரா பண்றது நல்லது. ஃபீமேலுக்கு ஃபீமேலும் மேலுக்கு மேலும் பண்றது நல்லது. அப்டாமன் எக்ஸ்போஷர் பண்ணி தான் வச்சு பண்ணணும், ட்ரெஸ் மேல பண்ணக்கூடாது. அது மாதிரி சாப்பிட்ட உடனே கண்டிப்பா இது பண்ண வேணாம். மயிர் மேல சென்சிட்டிவா இருக்கும். கை வச்சுன்னே ஒரு ஸ்டிஃப்னஸ் கொடுப்பாங்க, இருக்கிறது இருப்பாங்க. அவங்களோட சொல்லிடணும். அதனால தான் சேம் ஜெண்டர் சொல்லியிருக்கோம். வாய் வழியா பிரீத் பண்ண சொல்லிட்டா அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்காது. மூக்கு வழியா அடைச்சாங்கன்னா, மூச்சு அடைச்சாங்கன்னா தான் ஸ்டிஃபா இருக்கும். அதனால பிரீத் இருந்து வாயை திறந்து வச்சுக்க சொல்லுங்க. வாயை திறந்து வச்சுட்டு வாய் வழியா மெதுவா பிரீத் அடிக்க சொல்லுங்க. நம்ம வாய் வழியா அடிக்க சொன்னோடனே அப்படிப்பாங்க, அப்படிலாம் இல்லை. ஜஸ்ட் வாய் ஓப்பன் பண்ணிக்க, மூச்சு அடக்க வேணாம், வாய் வழியா மெதுவா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு. இப்ப இதை யூஸ் பண்றது இருக்குல்ல, இவ்வளவு நேரம் நம்ம எல்லாம் விரல் யூஸ் பண்ணிட்டதுல, இப்ப நம்ம கை முழங்கையை மடக்கி இந்த பொலிக்ரான் ஃபோர்ஸ் ஆகுது டிப்பை வச்சுதான் யூஸ் பண்ண போறோம். டிப்பை வச்சுதான் யூஸ் பண்ண போறோம். எல்போல இருக்க இந்த டிப்பை தான் வச்சு நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த டிப்பை ஃபர்ஸ்ட் இடது உந்தி சருமத்துல வைக்கணும். அப்ப இது பேஷண்ட் இப்படி படுத்திருக்காங்க, இப்படி வச்சுட்டு இடது உந்தி சருமத்துல இப்படி வச்சிருக்கோம். ஜஸ்ட் அங்கிருந்து வச்சுட்டு இடது உந்தி சருதி நர்மத்துல இருந்து வலது உந்தி சருமத்துக்கு ஜஸ்ட் ட்ராக் பண்ணி கொண்டு வரணும். ட்ராக் பண்ணும் போது ஒரே மாதிரி பிரஷர் அழுத்தி அப்படிலாம் இல்லை, ஜஸ்ட் டச் பண்ணி. ஃபேஷியால தான் ஒட்டுமொத்த வர்மமும் இயங்குறது. ஃபேஷியா எல்லா இடத்துலயும் ஃபேஷியா தான். அது பிரெயின்ல இயங்கினாலும் சரி, ஹார்ட்ல இயங்கினாலும் சரி, எல்லா ஸ்ட்ரக்சர்லயும் ஃபேஷியா இல்லாத இடமே இல்லை. மேலேயும் ஃபேஷியா இருக்கு. இந்த ஆற்றல் வர்ம ஆற்றல் இயங்கக்கூடிய எல்லா பேட்ச்லயும் ஃபேஷியா தான். அதனால இப்ப நம்ம கையை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மூவ் பண்றோம் அப்படின்னா அந்த சரிதி வர்மம் சொல்றோம்ல, அது அந்த அன்ட்ரா அப்டாமினல்ல இருக்க ஃபேஷியால இருக்கிற பிரஷரை மூவ் பண்ணி கொண்ட அளவுக்கு பிரஷர் இருக்கும். உள்ள டீப்பாவும் இன்டர்னல் ஆர்கனுக்கும் போயிடக்கூடாது, ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாவும் இல்லாம ஃபேஷியா மூவ் பண்ணி கொண்டுறதா பண்ணுவோம். அப்ப மைண்ட்ல வச்சுட்டு இப்ப பிரஷர் கொடுக்க கரெக்டா இருக்கும். இப்ப இடது உந்தி சருமத்துல இருந்து வலது உந்தி சருமம் வந்து கொண்டு வந்திருக்கும். கொண்டு வந்துட்டு அங்க வந்த உடனே திருப்பி இப்படி 45 டிகிரி இப்படி வச்சு கொண்டு வரோம். இப்படி வச்சு இப்படி கொண்டு வரோம். இங்க வந்து ஒரு 45 டிகிரி ஆங்கிள் வச்சுட்டு ஜஸ்ட் இப்படி ஒரு ஸ்க்ரூ ட்ரைட் பண்ற மாதிரி ரொட்டேஷன் மட்டும் பண்ணுவோம். இப்படி ரொட்டேஷன் பண்ணும்போது ஸ்க்ரூ எப்படி நம்ம ரொட்டேட் பண்ணும்போது கீழே இறங்குமோ அது மாதிரி அங்க ஒரு ப்ரெஷர் இறங்கி ரிலீஸ் பண்ணும். ஒரே ஒரு முறை தான் அந்த ஸ்க்ரூ பண்ணுவோம். ஒரே ஒரு முறை தான் அந்த ரொட்டேஷன் திரிகள் பண்ணோம். திரிகள் பண்ணிட்டு இடது உந்தி சருமத்துல இருந்து சாரி இப்படி படுத்துக்காங்கன்னா லெஃப்ட் சைடு இடது உந்தி சருமத்துல இருந்து வலது உந்தி சருமத்துக்கு வந்திருக்கோம். வலது
வலது உந்து சர்மத்துல இருந்து டைரக்டா பல்லவர்மத்தை குமிழ் வர்மத்தை கிராஸ் பண்ணிட்டு அது பண்ணாம குமிழ் வர்மத்தை கிராஸ் பண்ணிட்டு டுவோர்ட்ஸ் அங்கிருந்து இப்படி ஒரு உள்ள இன்டீரியரா ஒரு செமி ஆர்ச் போட்டு அரையாப்பு காலத்துக்கு வந்துடும். இடது அரையாப்பு காலம் வந்துருக்கும். இடது உந்தி சர்மத்துல இருந்து இடது அரையாப்பு காலம். இடது அரையாப்பு காலத்துல திருப்பி அதே மாதிரி ஒரே திரிகள் பண்றோம். திரிகள் பண்ணி முடிச்சுட்டு திரிகள் பண்ணிட்டு திருப்பி நார்மலுக்கு வந்துடும். அங்க இருந்து திருப்பி இடது குமிழ் வர்மம் இருக்கும். இடது உந்தி செருதி வருமம், இடது உந்தி செருமை வருது இருந்து இடது அரையாப்பு, இடது அரையாப்புல இருந்து இடது குமிழ் வர்மம், குமிழ் வர்மம் வந்துட்டு திருப்பி அதே மாதிரி ஒரு டிஷ். ஓகேவா? இப்ப இடது பக்கம் எல்லாம் முடிச்சிட்டோம். எங்க இருந்து ஆரம்பிச்சோம்? வலது பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். சரி, இடதுல இருந்து ஆரம்பிச்சு வலது பக்கம் எல்லாம் முடிச்சிருக்கோம். இப்ப வலது உந்தி சர்மத்துல இருந்து நேரா வலது குமிழ் வர்மத்துக்கு போயிடணும். ஏன்னா ஏற்கனவே எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கோம்? இடது உந்தி சர்மத்துல இருந்து தானே ஆரம்பிச்சிருக்கோம். திருப்பி வலது குமிழ் வர்மத்துல இருந்து எங்க போகணும்? இடது குமிழ் வர்மம் போயிடணும். புரியல தானே? புரியல தானே? சரி, இடது உந்தி செம்பத்துல இருந்து வலது உந்தி செம்பம் வந்திருக்கோம். வலது உந்தி செம்பத்துல இருந்து வலது அரையாப்பு வந்திருக்கோம். வலது அரையாப்புல இருந்து வலது குமிழ் வந்திருக்கோம். வலது குமிழ்ல இருந்து நேரா இடது குமிழுக்கு போயிடும். புரிஞ்சுதா? வலது குமிழ்ல இருந்து நேரா இடது குமிழுக்கு போயிடும். இப்ப இடது குமிழ்ல திருப்பி ஒரு திரைகள் பண்றோம். அப்புறம் அது பண்ணி முடிச்சுட்டு திருப்பி நார்மலுக்கு வந்துட்டு இடது அரையாப்புல வந்து ரொட்டேஷன் பண்ணி முடிக்கிறோம். இடது குமிழ் தானே வரும். நம்ம இடது உந்தி செலுத்தி போல வலது குமிழ்ல இருந்து டைரக்டா இடது குமிழ் வந்துடும். இடது குமிழ்ல இருந்து ஒரு ரொட்டேஷன் பண்ணிட்டு முடிச்சுட்டு திருப்பி இடது அரையாப்புல வந்து ரொட்டேஷன் பண்ணி முடிக்கிறோம். இது ஒரு ப்ரொசீஜர், ஒரே ஒரு ப்ரொசீஜர். பண்ணிடலாமா? இல்ல திருப்பி ரிப்பீட் பண்ணுமா? இடது உந்தி சர்மத்துல இருந்து வலது உந்தி சரிதி வர்மம், வலது உந்தி சரிதி வர்மத்துல இருந்து வலது அரையாப்பு, வலது அரையாப்புல இருந்து வலது குமிழ், வலது குமிழ்ல இருந்து இடது குமிழ், இடது குமிழ்ல இருந்து இடது அரையாப்பு. புரிஞ்சுதா? அங்கங்க ஒன்னே ஒரு இடத்துல ரொட்டேஷனே கிடையாது. எங்க மொத்தத்துல ரொட்டேஷன் கிடையாது. இடது உந்தி சரிதுல கிடையாது. இடது உந்தி சரிதுல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதுல ரொட்டேஷன் கிடையாது. அங்கிருந்து ட்ராக் பண்ணி போட்டுரும். சரியா? இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்லைட். இவ்வளவுதான் இந்த ஸ்லைட்ல இந்த பாயிண்ட்டை நம்ம ரொட்டேட் பண்ணி முடிச்சிடும். இங்க பாருங்க, இடதுல இருந்து இப்ப வலது வந்திருக்காரு. வலதுல வந்துட்டு இப்போ ரொட்டேஷன் கொடுத்திருக்காரு. திருப்பி அங்க இருந்து நேரா அரையாப்புக்கு வந்துட்டாரு. அரையாப்புல ரொட்டேஷன் கொடுத்துட்டாரு. அங்க இருந்து இப்ப வலது குமிழ் வந்திருக்காரு. அங்க ரொட்டேஷன் கொடுத்துட்டாரு. அங்க இருந்து நேரா எடுத்துட்டு போய் எங்க போயிருக்காரு? இடது குமிழ் வந்திருக்காரு. இடது குமிழ்ல ரொட்டேஷன் பண்றாரு. இடது அரையாப்பு போறாரு. இடது அரையாப்புல போய் ரொட்டேஷன் பண்ணிட்டு இருக்காரு. பாயிண்ட் போட்டு வச்சிருக்காங்களா? நெக்ஸ்ட். இது தொடை பொறுத்து வர்மம், இல்ல அகத்தொடை உருளை வர்மம், புறத்தொடை உருளை வர்மம். இது அகத்தொடை உருளை வர்மம், இல்ல தொடை பொறுத்து வர்மம். பேஷண்ட்டை சுப்பைன் பொசிஷன்ல படுக்க வச்சுட்டு நீ ஃபிளெக்ஸ் பண்ணணும். எந்த பக்கம் பாயிண்ட் கொடுக்க போறோமோ அந்த காலை மடக்க சொல்லிட்டு இங்குனல் லிகமெண்ட் இருக்குல்ல, மீடியல் அஸ்பெக்ட் அந்த தையில இருந்து அப்படியே பெருவெளியில் தடவிட்டே போயிட்டு இங்குனல் லிகமெண்ட்ல எக்ஸ்டர்னலா மீடியில இருந்து லேட்டரலா பெருவெளில வச்சுட்டு லிகமெண்ட் நல்லா ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். அப்போ வந்து படுக்க வச்சுட்டு ஒரு காலை மடக்கி வச்சுட்டு மீடியல் அஸ்பெக்ட் தையிலே போனோம் அப்படின்னா கரெக்டா கிராண்ட் ரீஜன்ல போன உடனே அங்க இருக்க லிகமெண்ட், கிராண்ட்ல இருக்க இங்குனல் லிகமெண்ட் கையில வரும். அது நல்லா லேட்டரலா ப்ரெஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணணும் 3 டைம்ஸ். அப்புறம் இந்த காலை நீட்டிட்டு அந்த காலை மடக்கி அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணணும் 3 டைம்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்லைட். இந்த மாதிரி ஜீன்ஸ் போட்டுலாம் பண்ணோம்னா பாதி ட்ரெஸ்ல தான் போகாது. சாஃப்ட் வர்மா பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிட்டாங்கன்னா விட்டுருங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது சொல்லி அனுப்பிச்சுருங்க. ஹார்டா இல்லாம லூஸா பண்ணும் ட்ரெஸ் போட்டு வர சொல்லுங்க. ஜீன்ஸ் தான் போட்டு வர வேணாம்னு சொல்லுங்க. வச்சிருக்கோம். நல்லா ப்ரெஷர் கொடுத்து ரிலீஸ் பண்ணோம். ப்ரெஷர் கொடுத்து ரிலீஸ் பண்ணோம். முதல்ல இடது பண்ணிருக்காரு, இப்ப வலது பண்றாங்க. காலை மடக்கி வச்சுட்டாங்க. இங்குனல்ல
பெருவிரல் வச்சுட்டு எக்ஸ்டர்னலா ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்றோம். மீடியில இருந்து லேட்டரலா ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் லைன். நெக்ஸ்ட் அடுத்தது காக்கட்டை காலம்ல இருந்து புஜவர்மம் வரைக்கும் தலை வரும். காக்கட்டை காலத்துல இருந்து புஜம் உட்கார வச்சு பேஷண்ட் படைக்க வச்சுட்டு காக்கட்டை சூப்ரா கிளாவிகுலர் ஃபோர்ஸால மீடியல் எண்ட்ல இருந்து ஆரம்பிக்கும். மீடியல் எண்ட்ல இருந்து லேட்டரலா புஜவர்மம் ஷோல்டருடைய ஜாயிண்ட் ஆரம்பிக்கிற வரைக்கும் ப்ரெஷர் கொடுத்து பேக்வேர்ட், ப்ரெஷர் கொடுத்து பேக்வேர்டா பண்ணிட்டே வரணும். திருப்பி மீடியல் டு லெஃப்ட் புஜவர்மத்திலிருந்து காக்கட்டை. இது மாதிரி 3 முறை போயிட்டு வரணும். காக்கட்டில இருந்து ப்ரெஷர் கொடுத்து கண்டினியூஸா தடவு முறை இது. ஒரு காக்கட்டை கொடுத்து நேரா புஜவரம் இல்லாம காக்கட்டில இருந்து பேக்வேர்ட் ப்ரெஷர், அடுத்து பேக்வேர்ட் ப்ரெஷர், அடுத்து பேக்வேர்ட் ப்ரெஷர், அப்படி புஜவர்மம் வரைக்கும் போகணும். திருப்பி புஜவர்மத்துல இருந்து காக்கட்டை நோக்கி வரணும். கண்டினியூஸா 3 டைம்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் டைம் பாருங்க, உட்காந்துருக்கும், பின்னாடி நின்றுருக்கோம். இப்போ காக்கட்டில இருந்து ப்ரெஷர் கொடுத்து பின்பக்கமா தடவி விடுறோம். அதே மாதிரி புஜவர்மம் வரைக்கும் தடவிட்டு போறோம். திருப்பி புஜவர்மத்துல இருந்து காக்கட்டை நோக்கி வரணும். இது மாதிரி 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணும். நெக்ஸ்ட் லைன். நெக்ஸ்ட் அடுத்தது புஜவர்மம் மட்டும் ஒரே நேரத்துல ரைட் லெஃப்ட் 2 புஜவர்மத்திலையும் கரெக்டா இந்த ஷோல்டர்ல டக்ரோமியன் கிளாவிகுலர் ஃபோர்ஸாக்கு அடுத்து சின்ன ஒரு பள்ளம் இருக்கும். இந்த பள்ளம் தான் புஜவர்மம். 2 சைடும் பின்னாடி நினைக்கணும். இந்த கையில 2 பெருவிரலையும் அந்த ஃபோர்ஸால வச்சிடணும். ஒரே நேரத்துல டுவோர்ட்ஸ் நெக் நோக்கி ஒரே நேரத்துல ப்ரெஷர் கொடுத்து எடுக்கணும். ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஒரே நேரத்துல ப்ரெஷர் கொடுத்து ரிலாக்ஸ் ப்ரெஷர் எத்தனை டைம்? 21 டைம்ஸ் பண்ணணும். இதை விடாம ப்ரெஷர் 21 டைம் ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கணும். 21 டைம் ப்ரெஷர் இருக்கணும். அது மாதிரி 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் டைம் 2 பெருவிரலையும் வச்சுட்டு ஒரே நேரத்துல டுவோர்ட்ஸ். ஆக்சுவலா இதுல கிளியரா வரல, அவங்க பின்னாடி இருந்து கொடுக்குற மாதிரி இருக்கு. இதுக்கு கிடையாது, இங்கதான் பண்ணணும். சரியா, இங்கதான் பண்ணணும். நம்ம டெமோ பண்ணும்போது பாக்குறோம். இந்த இடத்துல 2 இடத்துல ஒரு பக்கம் வைக்கிறாங்க. அது இல்லாம 2 இடத்துல ஒரே நேரத்துல வச்சுட்டு ஒரே நேரத்துல 21 டைம் ப்ரெஷர். நெக்ஸ்ட் லைன். அடுத்து சித்திரக்காலம் ரைட் சைடு இருக்கு, லெஃப்ட் சைடு இருக்கு. இங்க வந்து லெஃப்ட் சைடு சித்திரக்காலம் மட்டும் பண்ணோம். லெஃப்ட் சைட்ல எக்ஸாக்டா நிப்பிள்ல இருந்து 2 விரல் மேல சித்திரக்காலம். இந்த சித்திரக்காலம் ப்ரெஷர் பெருவிரல் மட்டும் யூஸ் பண்ண போறோம். பெருவிரல் அழுத்து கொடுத்துட்டு ஆன்டி கிளாக் வைஸா 6 முறை சுத்தம். கிளாக் வைஸ் கிடையாது, ஆன்டி கிளாக் வைஸ். இந்த அழுத்தம் போனை டச் பண்ணக்கூடாது, டீப்பா போகக்கூடாது. சொன்ன மாதிரி ஃபேஷியால வரும். கரெக்டா ஸ்கின்னுக்கு எடுத்திருக்க ஃபேஷியால ரொட்டேட் ஆகும். 6 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணி நிறுத்தணும். ஒரே ஒரு முறை 6 டைம்ஸ் பண்ணணும். மீதி எல்லாம் 3 முறை பண்ணோம்ல. சித்திரைக்காலம் ஒரே ஒரு முறை 6 முறை சுழற்சி, அவ்வளவுதான். அது 3 தடவை ரிப்பீட் பண்ணதுன்னா ஒரே ஒரு தடவை 6 முறை வெளியே சுழற்சி ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணிட்டு நிறுத்து. நெக்ஸ்ட் லைன். அடுத்தது அது முடிச்சுட்டு திருப்பி இதுவும் லெஃப்ட் சைடு தான், ரைட் சைடு கிடையாது, லெஃப்ட் சைடு மட்டும் தான். சரியா, வளைய தடவல். கை முட்டு பதப்பு வருமோ முழங்கை அகமுட்டு தடவல். இந்த கை முட்டு பதப்பு வருமோ முழங்கை அகமுட்டு தடவல் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். ஆக்சுவலா இது முழங்கை மூட்டு வருமோ, இது முழங்கை மூட்டு பதப்பு வருமோ. பதப்பு வருமத்துக்கு 2 விரலுக்கு மேல அங்கிருந்து பதப்பு வரும வழியா மீடியல் சைட்ல கொண்டு வந்து எடுத்துக்கணும். வளைய தடவல்னு பேரு. இந்த எல்போ ஜாயிண்ட்ல மீடியல் கான்டைக்கு 2 விரல் மேல எடுத்துட்டு இங்க இருந்து பிரஷர் கால் மாத்த பிரஷரோட வந்து மூட்டு பதப்பு வரும வழியா மீடியல் கொண்டு வந்து எடுத்துக்கணும். இது மாதிரி 3 டைம்ஸ் இல்ல 6 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணி விட்டுருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். காண்டலுக்கு மேலே கீழே சேர்ந்த மாதிரி மீடியல் சைடு மட்டும் தடவி எடுத்து. நெக்ஸ்ட் ஸ்லைட். இதுக்கு அடுத்தது அந்த மீடியல் காண்டைல இருந்து கோழி கழுத்து வரும் வரைக்கும் பிச் பண்ணி கொண்டு வரும். இந்த கவுடி தடவல்னு பேரு. நம்ம தம்புக்கும் இண்டஸ் ஃபிங்கருக்கும் இடையில இருக்க இந்த ஃபோர்ஸ்லாம் வச்சு பிச் பண்ணும்.
இங்க இருந்து இப்படி பிச் பண்ணி கொண்டு வரணும். மீடியல் கார்னல் கீழே இருந்து ஆரம்பிச்சு வளைத்தடல் முடிச்சோம்ல, அந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு இப்படி பிச் பண்ணி கோழி கழுத்து வரணும் வரைக்கும். இது 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணும் இந்த தடவை. நெக்ஸ்ட் லைன். ரெண்டு இடத்துல கவுலியை வச்சு பிச் பண்ணி மீடியல் சைட்ல அல்னார் சைடு வரைக்கும் கோழி கழுத்து வரணும் வரைக்கும் கொண்டு வரணும். அது முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து மணிபந்த வரணும். மணிபந்த வரணும் வந்து அகப்பக்க மணிபந்த வரணும். மீடியல் அஸ்பெக்ட்ல 2 பெருவிரலையும் மணிபந்த வர்மத்துல வச்சுட்டு பிரஷர் கால் மாதிரி கொடுத்துட்டு ஒரே ஒரு சொடக்கு எடுத்து மாதிரி ஜஸ்ட் ஒரு ஷேக் மட்டும் பண்ணி பிரஷர் கொடுத்து ஒரே ஒரு ஷேக் பண்ணி நிறுத்தினா போதும். நெக்ஸ்ட் லைன். 2 வச்சுட்டு அவ்வளவுதான், ஒரே ஒரு முறை ஷேக் பண்ணிட்டு. நெக்ஸ்ட் லைன். கோழி கட்டுல இருந்து விரல் வரைக்கும் தடை வரும். இங்க பாருங்க, இதே மாதிரி பிச் பண்ணி வரணும். இந்த பிச் பண்றது வந்து ஒவ்வொரு விரலா இல்ல, மொத்தமா வச்சுக்கினாங்க. தனித்தனி விரலா போட்டிருக்காங்க, அப்படி இல்ல, மொத்தமா இங்க மீடியல்ல வச்சுட்டு டோட்டலா எல்லா விரலையும் சேர்த்த மாதிரி பண்ணி விடணும். அவ்வளவுதான், பெருவிரல் வராது, மற்ற விரலாம் சேர்த்த மாதிரி பிச் பண்ணி விடணும். அது 3 டைம்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்லைட். மொத்தமா தான், தனித்தனி விரலா கிடையாது, மொத்தமா 4 விரலையும் சேர்த்த மாதிரி பிச் பண்ணி. அடுத்தது ஸ்டெப் 10. பேஷண்ட்டை குப்புற படுக்க வச்சு திருப்பி படுக்க வச்சு குப்புற படுக்க வச்சுட்டு இங்க ட்ரெஸ்ஸை வந்து இந்த பாப்பிட்டல் ஃபோர்ஸாக்கு 4 விரல் மேல வரைக்கும் ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிட்டு தான் பண்ணணும். ட்ரெஸ் மேல வேணாம், மேல ட்ரெஸ் ஃபோல்ட் பண்ண சொல்லிடுங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு குப்புறப்படுத்திருக்காங்க. குப்புறப்படுத்திருக்கும் போது லெஃப்ட் சைடு அப்படின்னு வச்சுக்கலேன். பேஷண்ட் வந்து இப்படி குப்புறப்படுத்திருக்காங்க, நான் இப்படி குப்புறப்படுத்திருக்கேன்னா என் லெஃப்ட் சைடு வந்து லெஃப்ட் சைட்ல இன்வெர்டட் சி, லெஃப்ட் சைட்ல லேட்டர்ல இருந்து இப்படி போகணும். லேட்டர்ல இருந்து இப்படி போயிட்டு இப்படி வரணும். சாரி, லேட்டர்ல இருந்து இப்படி போயிட்டு இன்வெர்டட் சி வரணும். ரைட் சைடா இருந்தா சி போடுற மாதிரி இருக்கும். பாப்பிட்டல் ஃபோர்ஸால இருந்து மூட்டு வர்மத்துல இருந்து 4 விரல் மேல லேட்டரல் அஸ்பெக்ட் அதே தைல இருந்து மீடியலுக்கு வந்துட்டு கரெக்டா மூட்டு பதப்பு மூட்டு வரணும், திருப்பி மூட்டு பதப்பு வரணுமா வெளியே இருந்து 2 பக்கமும் அப்படி பண்ணும். ஆனா லெஃப்ட் சைட்ல இன்வெர்டட் சி வரும், ரைட் சைட்ல சி மாதிரி வரும் நம்ம தலைவர். நெக்ஸ்ட் இன்வெர்டட் சி வந்ததுதான் இப்ப லெஃப்ட்ல தான் பண்றாங்க. இன்வெர்டட் சி ரைட் சைடு. எஸ், அது ரைட் சைடு. அப்ப ஆமா, பதப்படுமத்திலே வரும். கீழே வர்றது மேல வர்றது 4 விரல் மேல எடுக்க சொல்லியிருக்கோம். மேல வரும்போது மேக்சிமம் வீரடங்கள் தான் கிராஸ் ஆகி வரும். கீழே வரும்போது பதப்பு மூட்டு பதப்பு, அந்த பதப்புல அகமூட்டு பதப்பு புறமூட்டு பதப்புன்னு இருக்குல்ல, அதனால கீழே வரும்போது அகமூட்டு பதப்பு திருப்பி மூட்டு புறமூட்டு பதப்பு வந்து புறத்துல ஆரம்பிச்சு அகத்துக்கு வந்து திருப்பி புறத்துல போய் முடியும். அதுதான் 2 சைடுமே லேட்டரல்ல இருந்து மீடியல் போயிட்டு திருப்பி மீடியல்ல இருந்து லேட்டரல் வந்து முடியும். தப்பு, மீடியல்ல இருந்து ஆரம்பிச்ச தப்பு, லேட்டரல் இருந்து ஆரம்பிச்சு. ஆமா, 2 பக்கமுமே லேட்டரல் இருந்து ஆரம்பிக்கும். வீரடங்கள்ல கரெக்டா 4 விரல் மேல எடுத்துங்க. லேட்டரல் தான், லேட்டரல் அஸ்பெக்ட் ஆஃப் தி தைல இருந்து ஆரம்பிச்சு மீடியல்ல போயிட்டு மீடியல்ல மூட்டு பதப்பு மூட்டு திருப்பி புறமூட்டு பதப்பு வழியா வந்து நிறுத்தணும். சரியா? அதை மாறி பண்ணிக்கான தப்பு. ஆனால் சொல்றதுக்கு அதுக்கு மாறி வந்தது. இப்ப டெமோ பார்க்க பண்ணுங்க. சரியா? ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது கணபதி முகவர்மம். கணபதி முகவர்மம் வந்து ஆன்டியல் டிபிராசிட்டியில இருந்து 4 விரல் கீழே 2 விரல் லேட்டரல்ல. ஆன்டியல் டிபிராசிட்டியில இருந்து 4 விரல் கீழே 2 விரல் லேட்டரல்ல கணபதி முகவர்மம்.
ரெண்டு பக்கமும் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு பண்ணிட்டு அப்புறம் ரைட் சைடு பண்ணணும். பெருவிரல வச்சுட்டு நல்லா அழுத்தணும். இந்த அழுத்தம் வந்து என்ன, உள்ள போனி ஸ்ட்ரக்சரை டச் பண்ற மாதிரி அழுத்தணும். மேக்ஸிமம் கால் மாத்திரை, அரை மாத்திரை வரைக்கும் போகும். அரை மாத்திரை அழுத்தம் கொடுத்துட்டு கிளாக் வைஸ் ரொட்டேஷன், ரெண்டு பக்கமும் கிளாக் வைஸ் தான். உள் சுழற்சி அழகு சுழற்சி இல்லை, ஆன்டி கிளாக் இல்லை, ரெண்டு பக்கமே கிளாக் வைஸ் ரொட்டேஷன் 12 டைம்ஸ் ரொட்டேஷன் பண்ணும். இது பண்ணும்போது பெயின் வந்து டுவோர்ட்ஸ் ஃபோர்த்து டோ வரைக்கும் பெயின் நல்ல பெயின்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நேரம் வச்சது எங்கேயுமே பெயின் இருக்காது. இது மட்டும் அரை மாத்திரை கொடுக்க சொல்லியிருக்குமா, அது மாதிரி ரொட்டேஷன் பண்ண சொல்லிருக்கோம். பெயின் நல்ல பெயின் தெரியும், அதை பற்றி யோசிக்க வேணாம். கரெக்டாக ரொட்டேஷன் பண்ணிட்டு 12 டைம்ஸ் ரொட்டேஷன் பண்ணும். நெக்ஸ்ட் ஸ்லைட் பாருங்க. டிபிஎல் டி ப்ராசிஜர் வந்து 4 விரல் கீழே, லேட்டரல் ஒரு விரல், 2 விரல் லேட்டரல்ல வச்சுட்டு எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் பண்ணோம். அவ்வளவுதான். சாரி, எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் இல்லை, கிளாக் வைஸ் ரொட்டேஷன் 12 டைம்ஸ் கிளாக் வைஸ் ரொட்டேஷன் பண்ணும். நெக்ஸ்ட் அடுத்தது கால் கரண்டை தடவல். கால் கரண்டை தடவல் மீடியல் மேலியோடஸ்ல பண்ணணும். கால் கரண்டை வந்து அகக்கரண்டை புறக்கரண்டை இருக்குல்ல, கால் கண் வந்து அகக்கண் புறக்கண். இது வந்து அகக்கண் வர்மத்துல மட்டும்தான். மேல இருந்து கீழ் நோக்கி 6 முறை தடவிடும். இங்க இருந்து ஆரம்பிச்சு கீழே இன்ஃபீரியர் மேலியோடை வரைக்கும் ஒரு 6 முறை 3 விரல வச்ச மாதிரி தடவணும். ஒரே விரல் வச்சு 3 விரல் வச்சு ஜஸ்ட் தடை விடணும். இங்க அழுத்தலாம் இல்லை, ஜஸ்ட் தடை விடணும் 6 முறை. 2 காலையும் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்து கால் நெருக்கு வருவோம். கால் நெருக்கு வருவோம். இந்த விரல் அடி தூண்டல், இன்னொரு பேர் வந்து விரல் அடி தூண்டல் வச்சுக்கலாம். எல்லா டோஸ்க்கு இடையில இருக்கிறது தான் நெருக்கு வருவோம், இல்லைன்னா விரல் அடி தூண்டல்னு பேர் வச்சுக்கலாம். பேஷண்ட் சுப்பைன்ல படுத்திருக்காங்க. இப்போ என்ன, ஏன் இந்த படமும் போட்டிருக்கோம் இந்த படமும் போட்டிருக்கீங்கன்னா, ஒரே நேரத்துல இதை பண்ணி முடிச்சு மீட்டா இது பண்ணணும். அப்ப கீழே இருந்து இந்த கூர்ச்சி வர்மம் சொன்னல, கூர்ச்சி வர்மம் ஏரியால இருந்து பிக் டோ ஆரம்பிக்கிற வரைக்கும் கீழே இருக்க விரல் வருடி விடணும், தடை விடணும். கீழே 2 விரல் வச்சிருக்கோம் அப்படின்னா, இப்படி பாதத்துல இங்கே கீழே வச்சிருக்குன்னா இந்த கூர்ச்சி வர்மத்துல இருந்து விரல் ஆரம்பிக்கிற வரைக்கும் கீழே தடவணும். அது வரைக்கும் முடிச்சு மேல இருக்க 2 விரலால இங்கே இந்த டோஸ் ஆரம்பிக்கிறது நெயில் பெட் வரைக்கும் தடவணும். நெயில கிராஸ் பண்ண வேணாம். நெயில கிராஸ் பண்ணோம்னா நெயில் பெட் வரைக்கும். அப்ப கீழே இருந்து இந்த 2 விரலால இப்படி வருடிட்டு மேல டோஸ் ஆரம்பிக்கிறதுல இருந்து நெயில் பெட் வரைக்கும் வருடி விடணும். கீழே முடிச்சுட்டு மேல, அடுத்தது கீழே முடிச்சுட்டு மேல, இப்படி மேலே கீழையும் மேலையும் மாத்தி மாத்தி பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட் ஸ்லைட். முதல்ல கீழே இருந்து தடை விட்டுருக்காங்க. இப்ப மேல இருந்து இது வரைக்கும் நெயில் கிராஸ் பண்ணக்கூடாது. முதல்ல கீழே வரணும், அப்புறம் மேல, கீழே தடவிட்டு அப்புறம் மேல, கீழே தடவிட்டு மேல. அது மாதிரி கிரே டோல இருந்து லாஸ்ட் ஸ்மால் டோ வரைக்கும் தடவிட்டு போறோம். திருப்பி லிட்டில் டோல இருந்து கிரே டோ வரைக்கும் தடவிட்டு வரும். ஒரு கால் முடிச்சுட்டு இன்னொரு கால். இதான் ப்ரொசீஜர். இது இவ்வளவுதான் மொத்த சடையான இருக்காங்க. இது பண்ணி முடிச்சுட்டா போதும். சரியா? இது பண்ணிடலாமா? டெமோ பார்த்துடலாமா? எதுக்கு வேணா பண்ணலாம். ஒரு இடத்துல மந்தமா பேசாம அமைதியா இருக்காரு, அப்படியே ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்காரு, டல்லா இருக்காரு, இது பண்ணி விட்டா டிசிஸே இல்லாம பண்ணாலும் பண்ணலாம், வெல்பீயிங்கா பண்ணாலும் பண்ணலாம். சரியா? மார்க்கர் எதுவும் இருக்கா?
இப்ப இடது உந்தி சர்மத்துல வச்சிருக்கேன். இடது உந்தி சர்மத்துல இருந்து வலது உந்தி சர்மம் வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். வச்சுட்டு ஒரு ரொட்டேஷன். இப்ப இங்க இருந்துட்டு வலது குமிழ் போல நேரா வலது அரையாப்புக்கு போறேன். வலது அரையாப்புக்கு போயிட்டேன். வலது அரையாப்புல வந்து ஒரு ரொட்டேஷன். அங்க இருந்துட்டு திருப்பி வலது குமிழ் வரேன். வலது குமிழ்ல ஒரு ரொட்டேஷன் முடிச்சுட்டு வலது குமிழ்ல இருந்து நேரா இடது குமிழுக்கு வரேன். இடது குமிழ் வந்துட்டு இடது குமிழ்ல ஒரு ரொட்டேஷன். இடது குமிழ் முடிச்சுட்டு இடது அரையாப்புல ஒரு ரொட்டேஷன். அவ்வளவுதான். சரியா? அடுத்தது தொடை பொறுத்து வரணுமா பாருங்க. இப்ப இந்த விரலை யூஸ் பண்ணா இந்த விரலை யூஸ் பண்ணலாம். எனக்கு இந்த விரல் யூஸ் பண்ணா லேட்டரலா பிரஷர் கொடுக்கறது ஈஸி. அதனால அப்படியே கொண்டு போயிட்டு இங்குனல் லிகமெண்ட் மட்டும் பார்த்துக்கணும். இங்குனல் லிகமெண்ட் ரைட் ஓகே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இங்க இருந்து வெளி பட்டுமா லேட்டரலா 3 முறை பிரஷர் கொடுத்து ரிலீஸ் பண்ணோம், பிரஷர் கொடுத்து ரிலீஸ் பண்ணோம், பிரஷர் கொடுத்து ரிலீஸ் பண்ணோம். அடுத்தது இந்த கால மடக்கி வச்சுட்டோம். இந்த கால மடக்கி வச்சுட்டு அதே மாதிரி இந்த விரலை கொண்டு போயிட்டு ஜஸ்ட் லிகமெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிடணும். குத்து மதிப்பெல்லாம் பண்ணக்கூடாது. நேரம் ஆனாலும் பரவாயில்ல, தேடி கண்டுபிடிச்சு ஜஸ்ட் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன். எக்ஸ்டர்னல் பிரஷர் கொடுத்து ரிலீஸ் பண்ணோம், பிரஷர் கொடுத்து ரிலீஸ் பண்ணோம், பிரஷர் கொடுத்து ரிலீஸ் பண்ணோம். எந்திரிச்சுட்டோம். இது 2 படுக்க வச்சு பண்ணிடும் வித்தின் போட்டு வச்சுட்டு இப்ப காக்கட்டில இருந்து புஜவர்மம் வரைக்கும் தடவை சொல்லியிருக்காங்களே. ஜஸ்ட் பிரஷர் கொடுத்து பிறகு பிரஷர் கொடுத்து இது மாதிரி 3 ரொட்டேஷன். அதை முடிச்சுட்டு இப்ப ரெண்டு புஜவர்மத்திலையும் கை வச்சிருக்கேன். 2 புஜவர்மத்திலையும் கை வச்சிருக்கேன். கை வச்சுட்டு டுவோர்ட்ஸ் நெக்க நோக்கி 21 டைம்ஸ் 1 2 3 4 5 6 7 8 அது மாதிரி 3 டைம்ஸ் ஒரே நேரத்தில். சரியா? அதை முடிச்சுட்டு சித்திரை காலம் இது மாதிரி பாக்கெட்ல இருந்தா எல்லாத்தையும் எழுத சொல்லியிருக்கோம். இதுல இருந்து 2 விரல் மேல பெருவிரல் மட்டும் வச்சிருக்கேன். இப்படி டிப் யூஸ் பண்ணா இப்படி பல்ப் தான் வச்சிருக்கேன். இப்ப ஃபேஷியா வரைக்கும் அனுப்பியிருக்கேன். போன் டச் ஆகுது. இப்ப ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3 4 5 6 அவ்வளவுதான். ஒரே ஒரு முறை பண்ண போதும். அதுக்கு அடுத்தது வளைய தடவல். மீடியல் கார்டுல இருந்து 2 விரல் மேல எடுத்துட்டு மூட்டு பதப்ப ஒரு வழியா தொடரும். அவ்வளவுதான். 6 டைம்ஸ். அடுத்தது இந்த மூட்டுல இருந்து கோழி கிழங்கு வரைக்கும் தடவை போறோம். கவுளி தடவல். பிரஷர் கொடுத்து பிச் பண்ணி கொண்டு வரும். அதுக்கு அடுத்தது மணிபத்து வரும்பத்துல 2 கை பெருவிரல் பிரஷர் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு தொடக்கம். அதுக்கு அடுத்தது விரல் தடவல். விரல்லையும் கோழி கிழங்குல இருந்து விரல் வரைக்கும் தடவை. குப்புறப்படுத்துங்க. நீங்க சி இன்வெர்டட் சி எல்லாத்தையும் மறந்துருக்கேன். வெளியில இருந்து லேட்டர்ல இருந்து மீடியலா போயிட்டு திருப்பி மீடியல இருந்து லேட்டரலா வர போறோம். மேல இருந்து ஆரம்பிக்கும் போது லேட்டரல் டு மீடியல், திருப்பி மீடியல்ல இருந்து கீழே வரும்போது மீடியல்ல இருந்து லேட்டரல் வர போறோம். இப்ப நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன் மூட்டு வரணும் எங்க இருக்குன்னு. ஏன்னா டெஸ்ட் போட்டு கொண்டு இதுல இருந்து 4 விரல் மேல எடுத்திருக்கேன். இப்ப எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கேன்? லேட்டரல் இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். லேட்டரல் இருந்து ஆரம்பிச்சு மீடியல் நோக்கி போயிட்டு கரெக்டா மூட்டு ஒரு பதப்போரமோ
மூட்டு வர்மம் வழியா கீழே வரேன் 6 டைம்ஸ் ரொட்டேஷன். எங்கேயும் தனியா ஒரு புள்ளியில அழுத்தம் கிடையாது, தடவல் முறை தான், ஒரே சீரானது தான். அந்த வழியா வர்ம புள்ளி இருந்தாலும் அங்க நிறுத்திலாம் வரல, அதை கிராஸ் பண்ணி தான் வரும். ஒரே தடவல் முறை மட்டும் தான் பண்றோம் 6 டைம்ஸ். இங்கேயும் அதே மாதிரி லேட்டரல் இருந்து ஆரம்பிக்கிறோம். அதனால தான் சொன்னேன், நான் ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே சொன்னேன் லெஃப்ட் சைடு இன்வெர்டட் சி, ரைட் சைடு சின்னு. இப்ப இந்த பக்கம் போகும்போது இன்வெர்டட் சி, இங்க வந்து ரைட் சைடு வரும்போது இதே மாதிரி லேட்டரல் இருந்து ஆரம்பிக்கிறோம். மீடியில் போயிட்டு மீடியில முட்டு பதப்பு, முட்டு புறமுட்டு பதப்பு வழியே வரும். ரெண்டு பக்கமும் 6 டைம்ஸ் நடைபெறும். திருப்பி இப்ப கணபதி முக வர்மம், டிபிஎல் டிப்ராசிட்டி, இதுல இருந்து 4 விரல் கீழே, இதுல இருந்து 2 விரல் லேட்டரல் வச்சிருக்கேன். இப்ப வச்சுட்டு ரொட்டேஷன் பண்ண போறேன், கிளாக் வைஸ் ரொட்டேஷன். 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இங்க பிரஷர் கொடுக்கும்போது காலில் வேற எங்கேயும் வலி வந்ததா தம்பி? அங்கேதான். அதே மாதிரி 12 டைம்ஸ் ப்ரெஷர் கொடுங்க. இது மட்டும் பெயின்ஃபுல்லா இருக்கும். சரியா? இது முடிச்சுட்டு அடுத்தது கரண்டை தடவை. மீடியல் சைட்ல மீடியல் பண்ணதுக்கு மேல இருந்து 3 விரல் ஆரம்பிச்சு இன்ஃபீரியர் பண்றோம், அப்படி மேலே வரைக்கும் தடவும். 1 2 3 4 5 6. அடுத்தது கால் நெருங்க வரும் தடவல். கீழே பாருங்க, இந்த கூர்ச் வர்மத்துல இந்த 2 விரல் வச்சிருக்கேன். இந்த 2 விரல் சேர்த்த மாதிரி தடவை, கிரேட் டவும் செகண்ட் டவு கடையில 2 விரல் வச்சிருக்கேன். அங்க இருந்து பிக் டோ வரைக்கும் கீழே கொண்டு வரேன். இங்கே டோ ஆரம்பிக்கிறதுல இருந்து நெயில் பெட் வரைக்கும் வந்து நிறுத்துறோம். திருப்பி கீழே இருந்து கொண்டு வரோம், மேல நிறுத்துறோம். கீழே இருந்து கொண்டு வரோம், மேல. திருப்பி லேட்டர்ல இருந்து மீடியல். இது மாதிரி 2 பக்கம் போடும். பண்ணி முடிச்ச உடனே எல்லா தடவு முறையும் ஒரு வர்மம் சிகிச்சை பண்றோம்னா ஒரு ப்ரொசீஜர் முடிச்ச உடனே பேஷண்ட் 2-3 நிமிஷம் அப்படியே படுக்க வச்சிருக்கணும். உடனே எந்திரிக்க சொல்லக்கூடாது. படுக்க போகும்போது மூச்சு அடையக்கூடாது, ரிலாக்ஸா படுக்க சொல்லிடணும். முடிச்ச பின்னாடி சலைவா செக்ரேஷன் முழுங்க சொல்லிடணும். ஒரு ப்ரொசீஜர் முடிஞ்ச உடனே செக்ரேஷன் இருந்தது வச்சு இருந்தா முழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி முழுங்க சொல்லிடுங்க. அதுக்கு பின்னாடி சில சலையாந்திர போர்லாம் பண்ணா யூரின் போடும் போல ஒரு சென்சேஷன் வரும். லேடர் எம்டி போனா மிக்சர் போகும். நிறைய சொல்ல ஒரு 3 விதமான அப்ளிகேஷன் இருக்கும். இந்த 3ம் எல்லா கண்டிஷனும் பண்ற மாதிரி ஜென்ரலா உள்ள இலக்கு முறை மாதிரி தான். வர்மத்துல இலக்கு முறைன்னு சொல்லி எண்ணெய் போட்டு நிக்க வச்சு குறுக்க வச்சு தூக்கி முடியல, அதெல்லாம் இல்லாம சிம்பிளா ஒரு நடைமுறை பண்றதுல எவ்வளவு எஃபெக்ட் எடுக்க முடியும். இதோட இந்த செஷன் புரியுது. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கேட்டுக்கலாம். இதுல ஏற்கனவே நீங்க செஞ்சு பார்க்கணும் அப்படின்னாலும் மாறி மாறி செஞ்சு பார்க்கலாம். செஞ்சு பார்த்துட்டு டவுட் கேட்டாலும் கேட்கலாம். இங்க ஆல்ரெடி முகில் சார், சசி சார், தேவசுந்தரம் சார், தேவராஜ் சார், இவங்க எல்லாத்துக்குமே இது எல்லாமே தெரியும். சப்போஸ் இது டவுட்னா அவங்களுக்கு கேட்டுக்கலாம். சரியா? இல்ல தம்பி, நான் ஏதாவது தப்பா சொல்லிதாலும் சொல்லிடு தம்பி, ஏதாவது மாத்தினாலும் மாத்தி அப்படின்னா இல்லை. சரியா? ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப நான் முடிஞ்ச பின்னாடி எதுவும் கேட்டாங்கன்னா அதுக்காக தான் வேற. சரியா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இல்ல, இப்ப முகில் பேர் சொல்லிட்டா டவுட் கேட்க மாட்டாருல்ல. யாரெல்லாம் கேள்வி கேட்பாங்களோ அவங்க எல்லாம் சொல்லிட்டு ஒண்ணும் இல்லையா? அவ்வளவுதானா? Any question? பண்ணலாம். இந்த தடவல் பண்ணிக்கலாமா? அந்த மாதிரி இப்போ ருமட்டட் ஆர்த்ரைட்டிஸ் எந்த பாயிண்ட் பண்ண தேவை? சடாயந்திர பண்ணிட்டு பண்ண சொன்னீங்கன்னா 30% பெயின்லாம் குறைஞ்சு. டெம்பரோ மேண்டிபுலர் ஜாயிண்ட் ஆர்த்ரைட்டிஸ் தான், வாய் திறக்கமல்ல வலிக்குது, இங்க எங்கேயுமே கை வைக்க தேவையில்லை. சடாயந்திரம் பண்ணிட்டாவே இருக்கும். சடாயந்திரம் பண்ணிட்டாவே இருக்கும். ஜென்ரலா நீங்க அப்படிதான் டாபிக் கொடுத்தீங்க, எமர்ஜென்சி எல்லா கண்டிஷன் என்ன பண்றதுன்னு. இது இல்லாம ஒன்றை அன்கான்சியஸ் இருக்காங்க, இல்ல ஷீஷர் ஸ்டேட்டஸ் மாதிரி இழுத்துட்டு இருக்கு, அந்த அன்கான்சியஸ் கீழே விழுந்துட்டாங்க. ரிவைவ் பண்ற மெத்தட்ல இந்த பிணி நரம்படங்கள்னு சொல்லுவாங்க. பிணி நரம்படங்கள் இந்த செவி குச்சி காலம் சொல்லிட்டு பேஷண்ட்டு
அவர் படுத்திருந்தாருன்னா படுக்க வச்சு பண்றது நல்லது. யாராவது ஒருத்தர் மட்டும் இந்த டெக்னிக் மட்டும் எல்லாரும் ஒரு தடவை பண்ணி பார்த்துருங்க. எமர்ஜென்சிக்கு இதை யூஸ் பண்ணா நம்ம பேஷண்ட் சேவ் பண்ணிடலாம், அதுக்கு மேல போகாது. பேஷண்ட் படுக்க வச்சுட்டு 2 நடுவிரலும் இந்த ஏர்ல உங்க லேசா தூக்கிட்டு இந்த இடத்துல வச்சிருக்கேன். இப்ப பாருங்க, முதல் இது உள்ள இப்படி ப்ரெஷர் விரல அப்ளை பண்ணிருக்கேன், கால் மாசம் ப்ரெஷர் கொடுத்துருக்கேன். இப்ப கீழே இருந்து அப்போடா இழுத்திருக்கேன். இப்ப சுப்பீரியரா மேல் நோக்கி ஹோல்ட் பண்ணிருக்கேன், அழுத்தம் கொடுத்திருக்கேன், பின்னோக்கி எடுத்திருக்கேன், மேல் நோக்கி ஹோல்ட் பண்ணிருக்கேன். இதுதான் செவி குச்சி காலம் அப்ளை பண்ற முறை. இது பண்ணோம் அப்படின்னா போதும். எப்லெப்சி டக்குன்னு இம்யூனிட்டா நிற்கும், அன்கான்சியஸ் இருக்கும். மயக்கம் போறாங்கன்னா இது பிடிச்சா மயக்கம் வராது, மயக்கத்தை டக்குன்னு எழுப்பிடுறதுக்கு இதுதான். இது இப்ப ஜென்டிலா பண்ணிருக்கோம். பொருளை அடங்கல் மாதிரி பண்ணா இப்படி அழுத்தி விட்டு டக்குன்னு தூக்கணும் அப்படின்னா ஒரு காஃபோ ஒரு ஸ்னீசிங்க வரும், அதுக்கு மேல அப்ளை பண்ண அவசியம் இல்லை. இந்த ஒரு அடங்கல் வந்து பின்னி நரம்பு அடங்கல் பேரு, திறவுகோல் மாதிரி வேலை செய்யும். மர்மம் பண்ணும்போது வேற எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா இமீடியட்டா ஸ்டாப் பண்றதுக்கு இந்த ஒரு பாயிண்ட் பிடிச்சுட்டா போதும். சரியா? எப்பயும் பண்ணி முடிச்சுட்டு பேஷண்ட ஒரு பக்கமா திருப்பி இருந்துச்சுமே டைரக்டா அப்படியே நேரம் இருந்துச்சு. வேற எதுவும் டவுட் இருக்கா? Any questions from the participant side? ஒவ்வொரு வர்மா பாயிண்ட்ஸும் 6 times 3 times 21 times சொன்னீங்க சார், அதுக்கு ஏதாவது ரீசன்? வல்லிரபிளா இருக்க பாயிண்ட்ஸ், சித்திரைக்காரம்லாம் வந்து ரொம்ப வல்லிரபிளா இருக்க பாயிண்ட்ஸ், அது மிதமான அழுத்தம் 6 தான். அதுக்கு மேல திருப்பி ரிப்பீட் பண்ண சென்சிட்டிவேஷன் பொறுத்து இருக்கும். இவ்வளவு நாள் எக்ஸ்பீரியன்ஸ்ல இது பண்ணி இத்தனை தடவை பண்ணுங்க, இது பண்ணாலும் சரியா இருக்கும். பெரும்பாலும் வர்மத்தை பொறுத்த வரைக்கும் குருகுலம் மட்டும்தானே இல்லையா? குருகுலத்துல சொல்லி கொடுத்ததுதான் எடுத்து ஃபாலோ பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து டிவேட் ஆகல. ஒண்ணு நம்ம ரெகுலரா சொல்றல 3, அது வந்து ஒரு முறையும் பண்ணலாம், 5 முறையும் பண்ணலாம். ஈவனா இருக்கலாம் மட்டும்தான். 3 முறைனா 3 முறை, 3 முறைனா 3 முறை, இல்ல 5 முறை பண்ணா 5 முறை. பேஷண்ட் நிறைய இருக்கும்போது இந்த 3 times பண்றதுதான் சரியா இருக்கும். பட் எங்கெங்கெல்லாம் ஒரு தடவையோ அது ஒரு தடவை மட்டும் பண்ணா போதும். 3 முறைன்றது வந்து ஜெனரல் கண்டிஷன். அது நீங்க 3 முறையும் பண்ணலாம், 5 முறையும் பண்ணலாம். 3 தாண்டி 12 முறையோ இல்ல 21 முறையோ சொல்றாங்கன்னா அது குருகுலத்துல அத்தனை தடவை அதை பண்ண சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பா பேசிட்டு இருக்கும். பட் அதை ஃபாலோ பண்ணாம பண்ணிட்டு இருக்கோம். இந்த வர்மம் வந்து நாங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல படிக்கும்போது தெரியாது, அதுக்கு முன்னாடி போய் ஒருத்தரா கத்துக்க போனோம். இது கடைசியா எங்களுக்கு இந்த வர்மத்துல அதனுடைய பொட்டன்சி, வர்மத்துல இவ்வளவு பண்ண முடியுமா, சித்தால இவ்வளவு பொட்டன்சி இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி லைவா எங்களை உணர வச்சு எங்களை வழி நடத்தி சென்று கொண்டிருக்கு. இவ்வளவு கலையையும் சொல்லி கொடுத்து எந்த வகையிலையும் நமக்கு எந்த பாதிப்பும் வராம நம்மளை பாதுகாத்து கைப்பிடிச்சு கொண்டு போற குரு பால்பாண்டி சார் அவர்களுக்கு சிறந்தாழ்ந்த நன்றிகளையும் வணக்கம் தெரிவிக்கிறேன். சித்தர் பாரம்பரியமே இந்த குரு பாரம்பரியம் தான். இந்த நம்ம எல்லாம் வந்திருக்கோம் அப்படின்னா ஏதோ ஒரு இந்த சிஸ்டத்துல தெரிஞ்சு வந்தமோ தெரியாம வந்தமோ வந்துட்டோம் சித்தால. இதுக்கு நமக்குன்னு சொல்லி ஒரு பாத்வே இருக்கு. இந்த பாத்வேல நம்ம உடைக்கிறது மட்டும்தான். தொடர்ச்சியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்னா அதுவா நமக்கு அடுத்த இலக்கு நமக்கு இது பாலிமார்பி. சித்தால வந்து ஒருத்தர் மருந்து மிகப்பெரிய மருந்து செய்யலாம், ஒருத்தர் பேசிக் கான்செப்ட்ல ரொம்ப நல்லா இருக்கலாம், ஒருத்தர் டயக்னோஸ் ஆஸ்பெக்ட்ல பெத்தாலஜில ஒருத்தர் நல்லா இருக்கலாம், ஒருத்தர் நாடியை பார்க்கறதுல வந்து ரொம்ப விமர்சனம் இருக்கலாம், இல்ல நீர்க்குறியில விமர்சனம் இருக்கலாம், இல்ல ஜஸ்ட் பார்த்தோன்னே சொல்றது மாதிரி எல்லாம் இருக்கும். நிறைய பொட்டன்ஷியல் உள்ள ஏரியா. இதுல எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச லைன்ல நம்ம ஒர்க் பண்ணா மட்டும் போதும், அதுவே அடுத்தடுத்து போயிடும். அது நான் இதுல பார்த்தேன் 2004 வரைக்கும் எனக்கு இந்த இன்ஸ்டியூட் தான் முதல்ல எனக்கு வரணும் அப்ளை பண்றதுக்கு பேஷண்ட் கிடைச்சது. நான் எந்ததே இல்லாம இருக்கிற எல்லா பேஷண்ட் அப்ளை பண்ணி கேட்குது ஒவ்வொன்றா பண்ணி அப்படி இதுல தனியா ஸ்பெஷல்னு ஒண்ணு கிடையாது. தொடர்ச்சி விடாம நம்ம பண்ணிட்டே இருக்குன்னா எதுனாலும் சரி தொடர்ந்து பண்ண நமக்கு அந்த ஃப்ளோ இருந்துட்டே இருக்கும். சித்தர் வழி நடத்தி கொண்டு இருப்பாங்க. எல்லாரும் மிகச்சிறந்த சித்த மருத்துவ அறிஞர்களாக இதுல வர்றதுக்கு இறைவனை வேண்டி மிகப்பெரிய நன்றி.
questions இருக்கா? கேட்டாரு. எனக்கு இதுக்கு ப்ரொசீஜர் இருக்காங்க. டிடிஆர் கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போற வரைக்கும் பண்றதுக்கு ஹார்மோன் ப்ரொசீஜர் நாட்டுக்குன்னே ஒரு தனி ஹார்மோன் ப்ரொசீஜர் பண்றாங்க. இருக்கு. இப்போதைக்கு அது பண்ணணும் அப்படின்னா பஞ்ச விசை பதிவிடங்கள்னு பேரு, இல்ல பஞ்ச தட்டுன்னு பேரு. பேஷண்ட்டை படுக்க வச்சிடணும். படுக்க வச்சுட்டு ஒரு கையை இடது கையை கீழே வச்சுக்கணும், வலது கையை மேல இருந்து அப்படியே லாக் பண்ணணும். லாக் பண்ணணும் அப்படின்னா சைக்காட்டிக் டிஸார்டர்ல வந்து சூசைடல் திங்கிங் அடிக்கடி வருதுன்னு சொல்ற பேஷண்ட் சொல்றாங்கல்ல சார், அதுக்கு ஏதாவது
டிபின்னு ஒரு பஞ்சபிராணம் நடைன்னு இருக்கு. அது ஒரு 1/2 hour 1 hour அது பண்ணணும். அந்த செஷன் பண்ணோம் அப்படின்னா சைக்காட்ரிக் டிசீஸ் நிறைய இதெல்லாம் குறையும். நம்ம ஏற்கனவே கலைஞை வெட்டி சொன்னோம். கலைஞை வெட்டி சீஷோ பெர்னியன்னு ஒரு வார்த்தை போட்டோம். கலைஞை வெட்டி 3 நாள் பண்ணிட்டு இந்த வீக்லி ஒன்ஸ் அந்த பிபிஎன் வீக்லி ஒன்ஸோ இல்லை 15 days ஒன்ஸோ அந்த பிபிஎன் பண்ணியிருந்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டாலாங்க. வித் மெடிக்கேஷனோட தான். மெடிசன் எல்லாத்தையும் நிறுத்திட்டு வாங்கலாம். சைக்காட்ரிக் பேஷன் வரைக்கும் மெடிசன் நிறுத்திட்டு டேரெக்டாக பண்ணால் எப்போ அக்ரிவேட் ஆகும் என்ன எதுன்னு தெரியாது. சுற்றி இருக்கவங்களுக்கு தான் பிரச்சனை வரும். அதனால அவங்க ட்ரீட்மெண்ட்டோட சேர்த்து இந்த பிபிஎன் சொல்லக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் அந்த ப்ரொசீஜர் பண்ணால் சார் இப்போ ஒருத்தவங்க என்னன்னா நீச்சல் தெரியாத தண்ணியில் இருக்கு, அவங்க தூக்குறாங்க, அப்ப என்ன சொல்லுவாங்க? ட்ரௌனிங் கேட்குறாரு. நீர்ல முழுகிட்டு எந்திரிச்சிட்டாங்க, பேச்சு மிஷின்ல வருது. அதுக்கும் ஒரு டெக்னிக் இருக்கு. ட்ரௌனிங்க்குன்னே இருக்கு. ட்ரௌனிங்க்கு எப்படி ரிவே மெத்தட்னு ஒரு டெக்னிக் இருக்கு. அதுவும் ஒரு பெரிய ப்ரொசீஜர் பண்ண முடியாது. அதுவும் இன்னும் யாரும் நான் ட்ரௌனிங் ஆகி வெளியே கொண்டு வந்து யாரும் நம்மகிட்ட வரல. இன்னும் நம்ம இன்னும் கத்துக்கிட்டதோட இருக்கு, இன்னும் அப்ளை பண்ணல. ஆனா இருக்கு, டெக்னிக் இருக்கு, பண்றாங்க. ட்ரௌனிங் இருக்கு. Any other questions? I request everyone to give a great applause to our eminent resource person. இப்போ நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமானது என்னன்னா, வாட் எனர்ஜி சார் மார்னிங் எப்படி பேச ஆரம்பிச்சாங்களோ சேம் எனர்ஜி லெவல் இஸ் மெயின்டைன்டு. ஸோ ஆக்சுவலி சார் ஸ்டார்ட் பண்ணும்போதே சார் ஸ்டார்டட் வித் த கான்செப்ட் ஆஃப் வாசி. ஸோ வாசி அடுத்து சரம் பற்றி சொன்னாங்க. ஸோ ஆற்றலை பற்றின அந்த இன்ட்ரடக்ஷன் தான் ஃபுல்லாகவே இருந்தது. ஸோ லாஸ்டா அருளாற்றல் பற்றி சார் சொன்னாங்க இல்லையா? ஸோ உயிர் பழக்கம் அந்த கான்செப்ட் நமக்கு இட் இஸ் அ வெரி நியூ திங். அண்ட் தென் சாரோட பல தடவல் முறைகள் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்ல என்னென்ன பயன்படுத்தலாம்னு சார் சொல்லியிருக்காங்க. சார் தேங்க்யூ சார். ஹார்ட்டி கிராட்டிடியூட் ஆன் பிஹாஃப் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் வர்ம மருத்துவம். I request and invite Dr. Perisami sir, HOD Department of Varma Marthuvam, to honor our resource person. We can give great applause. Thank you, sir. Now we can break for lunch and resume back by 2.